ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு ஒரு புது மூவி பார்க்கலாம் வாங்க. வீடியோக்கு லைக் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது ஹீரோயின் டைம் டிராவல் பண்ணி 2005க்கு போகிறாங்க. அங்கே அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே அங்கே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. சண்டை போட்டு ரெண்டு பேருமே பிரிஞ்சிடுறாங்க. பிரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவங்க அம்மாவுமே கார் ஆக்சிடென்ட்ல இறந்துடுறாங்க. இறந்ததுக்கு அப்புறம் ஹீரோயின் தான் அம்மா எந்திரிங்க எந்திரிங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி கதறி கதறி அழுதுட்டு இருக்காங்க. அப்புறம் கொஞ்சம் ஹீரோயினை அவங்க அங்கிள் தான் அடாப்ட் பண்ணிக்கிறாங்க. அங்க போனதுக்கு அப்புறமே அவங்க சைல்டுஹுட் ஃபுல்லாவே தனியா எப்படி இருக்கணுங்கிறதவே அவங்க கத்துக்கிறாங்க. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இப்ப பிரசன்ட் 2025 வந்துடுறாங்க. ஹீரோயின் என்ன நினைக்கிறாங்கன்னா, நாவல் வேர்ல்டு தான் உண்மையானதா, அதெல்லாம் நீ நம்புறியான்னு சொல்லிட்டு தான் அவ ஃப்ரெண்டு கிட்ட கேக்குறாங்க. நம்ம ஒருவேளை நாவல் வேர்ல்டுக்குள்ள போனா எப்படி இருக்கும். அதே மாதிரி நான் ஒரு டைலாக் கேள்விப்பட்டேன். டைம் டிராவலருக்கும் நாவல் வேர்ல்டுக்கும் நடுவுல இருக்கிறது தான் இது. சிஸ்டம் வேர்ல்டு வேற இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இது பண்றாங்க. ஆனா ஹீரோயினுக்கு யாரோ ஒருத்தவங்க பேசுறது கேட்டுக்கிட்டே இருக்கும். ஆனா அவங்க இப்போதைக்கு அவங்க ஃபேஸ் யாருன்னு சொல்லிட்டு பார்க்க மாட்டாங்க. அவங்க என்னன்னா, நீ சீக்கிரமா நீ மேல் லீட பாப்ப. அவரோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாத்தையுமே நீ பார்த்துப்ப பாரு. ரிசல்ட்டா நீங்க ரெண்டு பேருமே லவ் பண்ணுவீங்க. இந்த மாதிரி எல்லாமே ஹீரோயினுக்கு தான் அவங்க கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆனாலுமே நீ ஏன் அந்த கேர்ள் ஃப்ரெண்டா ஆனன்னு தெரியுமா, அது மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அப்பதான் ஹீரோயினுக்கு கால் வரும். அவங்க ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டு தான் கால் பண்ணுவாங்க. அப்பதான் சொல்லுவாங்க, அவர் கீழே தான் வெயிட் பண்றாரா, நான் போய் அவரை கூட்டிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் ஹீரோயின் போவாங்க. உங்க ஃப்ரெண்ட் அவங்க போனதுக்கு அப்புறம் நினைச்சு பார்ப்பாங்க, இப்பதானே ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறா, ஃபர்ஸ்ட் டைம் பார்த்ததுக்கு அப்புறமே பாய் ஃப்ரெண்டுங்கெல்லாம் சொல்லிட்டு இருக்காரா, இவ இப்படியெல்லாம் முன்னாடி இருந்ததே இல்ல, இவ ரொம்ப சைலண்டா இப்படிதானே இருப்பா, ஒருவேளை அவன் ஏமாத்துக்காரனா இருந்தா என்ன பண்ணுவா, எதையுமே யோசிச்சு பண்ணலாம் இல்ல, எதுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இவ ஓகே சொல்லணும்னு சொல்லிட்டு இவ ஃப்ரெண்டுமே நிறைய அவளுக்குள்ளேயே நிறைய யோசிச்சுட்டு இருப்பா. ஹீரோயினோட திங்கிங் என்னன்னா, சின்ன வயசுலேருந்தே அப்பா அம்மா ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்லாமல் இருந்ததுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பார்ட்னர் சப்போர்ட்டே இருந்தால் போதும், அப்படி ஒரு ஆளை தான் தேடிட்டு இருப்பாங்க. கரெக்டாக அங்கே அந்த மேல் லீட் இருக்காங்கல்ல, ஹீரோவுமே அங்கே வருவார். வந்ததுக்கு அப்புறம் தான் அப்படியே ஹீரோயின் அப்படியே பக்கத்தில் போவாங்க. போனதுக்கு அப்புறமா அவரை ஸ்மெல் பண்ணி பார்ப்பாங்க. என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி அவரு கேட்பாரு. ஏன் இது நல்லா ஸ்மெல் பண்ணலையா, இந்த பெர்ஃப்யூம் நல்லா இல்லையா அப்படிங்கிற மாதிரின்னு சொல்லாங்க. நீங்க சும்மா ஜோக் பண்ணிட்டுலாம் இருக்காதீங்க, இந்த பெர்ஃப்யூம் என்னன்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாங்கிற மாதிரி தான் ஹீரோயின் நினச்சிருப்பாங்க. அப்போ தான் இவர் ஏதோ ஒரு ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு கொடுத்துருப்பாரு. இது தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயினுமே அதை குடிச்சிருவாங்க. குடிக்கிறத அவர் ஒரு மாதிரியே பார்த்துக்கிட்டே இருப்பாரு. பார்த்துக்கிட்டே இருந்ததுக்கு அப்புறம் தான் இது ரொம்ப டெலிஷியஸா இருக்கு, நீங்க வேணா ட்ரை பண்ணி பார்க்குறீங்களான்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. ஆனாலுமே அந்த ஸ்ட்ரால லிப்ஸ்டிக் மார்க்லாம் இருக்கும். அப்போ அவருமே குடிச்சிருவாரு. குடிச்சதுக்கு அப்புறம் தான் ஹீரோயினுக்குமே ஒரு மாதிரி ஆயிடும். ஆனதுக்கு அப்புறம் தான் அவங்க என்ன ஃபீல் பண்ணுவாங்கன்னா, அப்படியே அவரை ஒரு மாதிரி பார்ப்பாங்க. என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இவர் என் லிப்ஸ்டிக்கை சாப்பிட்டுட்டாரு, அப்பனா இதுக்கு பேர் இன்டைரக்ட் கிஸ் தானேன்னு சொல்லிட்டு தான் ஹீரோயின் அப்படி நினைச்சு பார்த்துட்டு ஒரு மாதிரி சந்தோஷப்படுவாங்க. ரெண்டு பேருமே உள்ள போலான்னு சொல்லிட்டு தான் வருவாங்க. வந்ததுக்கு அப்புறமுமே ஹீரோயினுக்கு அந்த கேட்டுட்டே தான் இருக்கும். இன்னைக்கு நீ கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டி உனக்கு கிடைச்சிருக்குது, இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கரெக்டா நீ யூஸ் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு தான் அந்த வாய்ஸ் ஹீரோயினுக்கு கேட்டுக்கிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் அவரையுமே கூட்டிட்டு போய் அந்த டேபிள்ல உட்காந்துருப்பாங்க. உட்காந்ததுக்கு அப்புறமுமே அப்படியே எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்கிறது எல்லாமே பண்ணிட்டு இருப்பாங்க. அப்பதான் அந்த வாய்ஸ் இவன் ஒன்றும் நார்மலான பர்சன்லாம் இல்லை, பேசாம இவனை பிரேக்கப் பண்ணிரு, டைம் டிராவலர் எல்லா இதுலையுமே பார்த்தாச்சு, சிஸ்டம் வேர்ல்டு எல்லாத்துலயுமே இவன் ஒன்றும் சரியானவன்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் ஒரு மாதிரியே இருப்பாங்க. ஆனாலுமே அவங்க சாப்பாடு எங்கேயோ இங்கே கன்னத்துல ஒட்டி இருக்கும். அவரு போய் துடைக்கலான்னு போவாரு. ஆனாலுமே ஹீரோயின் தள்ளிப்பாங்க. ஏன்னா ஹீரோயினுக்கு அந்த வாய்ஸ் வேற பிரேக்கப் பண்ணிக்கோ அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கும்ல, அப்படின்னு அது கேட்டுட்டே இருக்கும். அப்ப அவர் கேட்பாரு, உன் ஹேர் ஏன் இப்படி லூஸா இதா இருக்கு, கூட நான் வேணா உன் ஹேரை டை பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணவா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனாலுமே ஹீரோயின் முடி எடுத்து அந்த சைட் போட்டுப்பாங்க. என்னடா இது, நம்ம சரியா தானே நடந்துகிட்டு இருந்தோம், அப்புறம் எதுக்கு நம்ம கிட்ட இருந்து ஏதாவது இவங்க தப்பா எடுத்துக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருப்பாரு. ஹீரோ பேர் பைன்னு பை. அப்பதான் அவங்க ஃப்ரெண்டுமே நம்ம ரெண்டு பேருமே இன்ட்ரடியூஸ் ஆயிக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருமே இன்ட்ரடியூஸ் ஆயிப்பாங்க. ஹீரோ வேற ஒரு பக்கம் என்ன நினைப்பாருன்னா, இந்த பை வேற என்னன்னா நம்ம ஏதாவது மறைக்கிறோம்னு சொல்லிட்டு இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் அவர் மைண்ட்ல வேற ஓடிட்டு இருக்கோம். அப்புறம் வேற நாங்க ரெண்டு பேருமே ஆர்கனைசேஷன்ல ஒரு முடிவு எடுத்தோம், ஏன்னா ரெண்டு பேருமே சிங்கிளா இருக்கலாம்னு சொல்லிட்டு. கடைசியில பாத்தீங்களா இவன் எனக்கு ஆர்கனைசேஷனை விட்டு போயிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்ப ஹீரோயின் கரெக்டா என்னன்னா, நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. இவன் என்னடி இப்படி சொல்றான்னு சொல்லிட்டு அவர் ஃப்ரெண்டுக்குமே ஒரு மாதிரி இருக்கும்.
இப்பதானே பார்த்த உடனே என்ன பார்த்த உடனே பிரேக்கப்ன்னு சொல்லிட்டு இருக்க. இதெல்லாம் சரியே இல்ல அப்படிங்கிற மாரி தான் வந்து அவ ஃப்ரெண்டு சொல்லுவா. பைக்கு வந்து ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமா போயிரும். பேபி நீ உண்மையா தான் சொல்லிட்டு இருக்கிறியான்னு சொல்லிட்டு தான் வந்து கைய புடிச்சுட்டு இது பண்ணிட்டு இருப்பான். இதனாலுமே நீங்க கைய விடுங்க. நான் வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. இதனாலுமே இவன் வந்து கொஞ்சம் இது பண்ணணும்னு சொல்லிட்டு வந்து கைய எடுத்துருவான். 2 பேச்சேவா நான் வந்து ட்ராப் பண்றேன் அப்படிங்கிற மாரி கேட்பான். இல்ல நாங்க வந்து டாக்ஸி புக் பண்ணியே போய்ப்போம். நீங்க ஒண்ணும் வர வேணாம் அப்படிங்கிற மாரின்னு சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கார வச்சு வந்து அவங்கள அனுப்பி விட்டுருவாங்க. அனுப்பி விட்டதுக்கு அப்புறம் தான் வந்து மறுபடியுமே வந்து இவன் அதே ரெஸ்டாரண்ட் தான் வருவான். கடைசியில பார்த்தா இவன் தான் வந்து அந்த ரெஸ்டாரண்ட்டோட ஹெட் மாஸ்டர் போல, ஓனர் போல. அங்க வந்ததுக்கு அப்புறமா வந்து அவங்க பிஏ இருப்பாங்க. நீங்க ப்ராமிஸா சொல்றோம். நீங்க சொல்லி தந்த மாரி தான் வந்து எல்லாமே இங்க நடந்துட்டு இருக்குது. அப்படிங்கிற மாரிலாம் வந்து இவன்கிட்ட தான் வந்து பேசிட்டு இருப்பான். யாரையுமே வந்து தப்பாலாம் அப்ரோச் பண்ணவே இல்ல. எல்லாருமே நீங்க சொன்ன மாரி தான் நடந்துக்கிட்டாங்க அப்படிங்கிற மாரி சொல்லுவான். இவன் அப்பதான் வந்து அவன் கிளாஸ வந்து அப்படியே கழட்டுவான். கழட்டிட்டு தான் வந்து அப்படியே ஒரு மாதிரி பார்ப்பான். டேபிள்லாம் யார் அரேஞ்ச் பண்ணா? அப்படிங்கிற மாரி கேட்பான். எல்லாமே நீங்க சொன்ன மாரி தான் அரேஞ்ச் பண்ணோம் அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. இவன் கிளாஸ அப்படியே கழட்டி போட்டுட்டு, அந்த கிளாஸ அப்படியே கோவத்தோடவே வந்து ஹீரோயின் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு இருக்கிறது. நம்ம பாய் ஃப்ரெண்ட் என்ன அப்நார்மலா இருக்கான். பேசாம இவன பிரேக்கப் பண்ணுன்னு சொல்லிட்டு அந்த வாய்ஸ் கேட்டுச்சுல்ல ஹீரோயினுக்கு. அந்த ஃபிளாஷ்பேக் இவனுக்கெல்லாம் கேட்காது. இருந்தாலுமே ஹீரோயின் அப்படி ரியாக்ட் பண்ணுனது எல்லாத்தையுமே வந்து ஒரு நிமிஷம் வந்து ரீகலெக்ட் பண்ணி பார்ப்பான். அவன் கோவத்துல வந்து அந்த கிளாஸ கீழ போட்டு வந்து உடைச்சிருவான். உடைச்சதுக்கு அப்புறம் தான் ஹீரோயினும் அவங்க ஃப்ரெண்டுமே வந்து கார்ல பேசிட்டு வருவாங்க. "நீ ஏன் சடனா பிரேக்கப் பண்ண? இது எல்லாத்துக்குமே காரணம் நானா? என்னால தான் நீ வந்து பிரேக்கப் பண்ணிட்டியா?" அப்படிங்கிற மாரி வந்து சொல்லுவாங்க. ஹீரோயின் வந்து "அதெல்லாம் இல்ல" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு ஹீரோயின் வந்து ஏதோ ஒரு யோசனையிலேயே இருப்பாங்க. நான் தான் உன்கிட்ட சொல்லியிருக்கேன்ல, வேர்ல்டுனா நாவல் தான் சொல்லிட்டு. ஒரு பெர்சன் வந்து யாருன்னே தெரியாது. அவங்க பேசுறது வந்து எனக்கு கேட்கும்னு சொல்லியிருக்கிறேன்ல. அவங்க தான் வந்து சொன்னாங்க. "இவன் ஒண்ணும் நார்மலான பெர்சன்லாம் இல்ல. அப்நார்மலா இருக்கான். அவன பிரேக்கப் பண்ணிக்கோ" அப்படிங்கிற மாரி வந்து சொன்னாங்க. அதனால தான் நானும் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு மாரி சொல்லுவாங்க. இருந்தாலுமே அவங்க ஃப்ரெண்ட் வந்து இவனால தான் பிரேக்கப் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு இவங்க ஃப்ரெண்ட் ஒரு பக்கம் வேற இதா இருப்பாங்க. அப்ப ஹீரோயினுமே வந்து என்னன்னா, இந்த லுக் வைஸா பார்க்கறதுக்கு வந்து நல்லா தான் இருக்கிறான். ஆனா ஹோஸ்ட் வந்து ஏன் நம்மள இப்படி சொல்றாங்க? இவன் வந்து நேர்ல பார்க்கறதுக்கு நம்ம முன்னாடி எல்லாம் கொஞ்சம் நல்லா தான நடந்துக்கிறான். இருந்தாலுமே இவன் எதையாவது மறைக்கிறானான்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து ஒரே கன்ஃப்யூஷன்லயே தான் வந்து இருப்பாங்க. அவங்க ஃப்ரெண்டுமே சொல்லுவாங்க, "ஆமா அவன் பார்க்கறதுக்குமே கொஞ்சம் வியர்டா தான் இருந்தான்." அப்படிங்கிற மாரி வந்து சொல்லுவாங்க. அவங்க ஃப்ரெண்ட் வந்து, "என்ன நீ சொல்ற?" அப்படிங்கிற மாரி வந்து கேட்டு ஹீரோயின் வந்து ஒரு நிமிஷம் ஷாக் ஆவாங்க. இதே ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது அப்படி தோணாதுல்ல. ஆனா இவன பார்க்கும்போது தோணுது அப்படிங்கிற மாரி வந்து சொல்லுவாங்க. ஆனாலுமே ஹீரோயின் வந்து என்னடா இது இப்படியெல்லாம் சொல்லிட்டானே! இப்ப என்ன இப்படி நம்ம எடுத்த முடிவு கரெக்ட்டா என்னன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வேற யோசிச்சுட்டு இருப்பாங்க. இங்க ஒருத்தவங்கள காமிப்பாங்க. இவங்க தான் வந்து டாக்டர். என்ன இவன் டேட்டுக்குலாம் போயிட்டு வந்தான்னு சொல்றாங்க. ஆனா இவன் இப்படி இருக்கானே சீரியஸாவே. இவன் உண்மையாவே வந்து லவ் பண்ணா எல்லாருமே ஹேப்பியா தானே இருப்பாங்க. இவன் ஏன் இப்படி ரொம்ப சோகமா ஸ்ட்ரிக்ட்டா இருக்கிறான் அப்படிங்கிற மாரி நெனைப்பாங்க. ஆமா இப்ப கடைசியா வந்து உங்களுக்கு கேர்ள் ஃபிரெண்ட் கிடைச்சிருச்சு. எப்படியோ நீங்க கண்டுபிடிச்சுட்டீங்கல்ல. நீங்க ஏற்கனவே என்கிட்ட முன்னாடி சொல்லியிருந்தீங்கல்ல. இப்ப என்ன நீங்க ஃபீல் பண்றீங்க? அந்த மாரிலாம் வந்து டாக்டர் பேசிட்டு இருப்பாங்க. ஆனாலுமே அவனுக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிரும். வந்து ஒரு மாரி ரியாக்ட் பண்ணுவான். என்னன்னா, அவள பாடி ஃபுல்லா கிஸ் பண்ணணும். இது அதுன்னெல்லாம் சொல்லிட்டு இருப்பான். அப்ப இந்த டாக்டருக்கே ஒரு மாதிரி ஆயிரும். அப்படியே அவங்களே பயந்து போய் வந்து எந்திரிச்சுருவாங்க. உங்களுக்கு தான் வந்து கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து கிடைச்சிட்டால்ல. கிடைச்சதுக்கு அப்புறமா வந்து இப்பவே வந்து எல்லாமே நடக்கும்லாம் சொல்ல முடியாது. ஒருத்தவங்களுக்கு ஒவ்வொரு மாரி நடக்கும்பாங்க. ஆனாலுமே இவன் வந்து ஒரு மாரி சைக்கோ மாரி தான் வந்து இங்க பிஹேவ் பண்ணிட்டு இருப்பான். ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்ட் 2 பேருமே வந்து இவன் கிட்ட ஏதோ இருக்குன்னு சொல்லிட்டு தான் வந்து 2 பேருமே வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. என்னதான் நம்ம டேட்டிங் போயிருக்கிறோம். ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும், அவன் டச் பண்ண வேவே வந்து கரெக்ட்டான்னு எனக்கு தெரியல. அவன் கேஷுவலா டச் பண்ண மாதிரியே தெரியல தானே. அவன் ரொம்ப ஒரு மாரி ஃபோர்ஸ் பண்ணி தானே உன் கைய பிடிச்சு இழுத்தான். அப்படிங்கிற மாரிலாம் வந்து சொல்லுவாங்க. ஹீரோயின் வந்து என்னடா இது? இதெல்லாம் என்னடா? எப்புட்றா நம்ம இதெல்லாம் டாலரேட் பண்ணிட்டு இருப்போம்ன்னு சொல்லிட்டு வந்து ஹீரோயின் வந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க. இங்க அவனோட பிஏ வந்து தான் வந்து நான் டாக்டர் கிட்ட என்னாச்சு அப்படின்னு வந்து சொல்றாங்க. நாங்க லேட் நைட்ல உங்களுக்கு கால் பண்ணி உங்கள டிஸ்டர்ப் பண்ணிட்டோம். நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிட்டு இருப்பான். பரவால்ல அதனால என்ன? இவர பார்க்கறதுக்காக தானே வர சொன்னீங்க. நானே ஒரு நிமிஷம் வந்து பயந்துட்டேன். அவர் ரொம்ப வந்து எக்ஸைட் ஆகுனா ஒரு மாதிரி வந்து பிஹேவ் பண்ணிட்டு இருக்கிறாரு. எனக்கே ஒரு நிமிஷம் என்ன பண்றதுன்னு தெரியாம போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இவனுக்கு என்னன்னா ஹீரோயின் வந்து ரொம்ப புடிச்சிருக்கு. இவன் வந்து நார்மலான பெர்சன் தான். ஆனாலுமே இவன் வந்து என்னன்னா, ஹீரோயின் கிட்ட வந்து கொஞ்சம் ஆக்ட் பண்ணணும், கிஸ் பண்ணணும், கொஞ்சம் ரொமான்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு தப்பா இது பண்றான். அதனால இவன் கொஞ்சம் வியர்டா நார்மல் பெர்சன் மாதிரி இருக்க மாட்டான். அப்பதான் ஹீரோயின் கிட்டயுமே இது பண்ணுவாங்க. நான் நார்மல் பெர்சன் மாரி தான் வந்து நடந்துக்கிட்டேன். ஆனாலுமே வந்து என்கிட்ட ஏதாவது டிஃபரன்ஸ் தெரிஞ்சுச்சா? அவங்கள பார்க்கும்போது எனக்கு அவங்க வேணான்னு சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் ஒரு மாரி வந்து நர்வஸ் ஆயிடுச்சு. அது இருந்தாலுமே வந்து என்ன நானே வந்து எவ்வளவோ கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் இருந்தேன் அப்டிம்பாங்க. இருந்தாலும் இதுல நான் என்ன ஹெல்ப் பண்றது? நீங்க ரொம்ப எல்லாமே வந்து டக்குன்னுலாம் நடக்காது. கொஞ்சம் டைம் எடுக்கும். 2 பேருமே வந்து பார்த்து
புடிச்சு, புரிஞ்சுகிட்டு அப்புறம் தான் எல்லாமே நீங்க நெனைக்கிறது நடக்கும் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லுவாங்க. ஆனாலுமே வந்து, "என்ன நீங்க இத இப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. எதுவுமே இப்ப நடக்காதான்னு" சொல்லிட்டு தான் இருப்பான். இவன் வந்து ஹீரோயின பார்க்கும்போது மட்டும் தான் வந்து அவன் இது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்பான். இவன் கோவப்பட்டு ரொம்ப இதானானா, இவன் இவன் என்ன பண்ணுவான்னு சொல்லிட்டு இவனுக்கே கண்ட்ரோல் பண்ண முடியாது. அந்த மாதிரி இவனுக்கு ஒரு வியாதி இருக்கு. இவன் வந்து அவ ஒரு வேள கண்டுபிடிச்சுருவாளான்னு சொல்லிட்டு தான் வந்து இவனுமே வந்து இங்க டாக்டர் கிட்ட கேட்டுட்டு இருப்பான். என் வீட்ல வந்து உட்காந்து தான் வந்து திங்க் பண்ணிட்டு இருப்பாங்க. இத வந்து நானும் பையன் தான் வந்து ஒண்ணா வாங்கிட்டு வந்தோம். இது நாங்க 2 பேரும் நைட் சேர்ந்து ஒண்ணா ஒர்க் பண்ணலாம்னு நெனச்சோம். ஆனா வந்து இப்ப இப்படியெல்லாம் நடந்துட்டு இருக்கு. மறுபடியும் ஒரு சான்ஸ் கிடைக்குமா? நாங்க 2 பேரும் ஒண்ணா இருக்க முடியுமான்லாம் ஹீரோயின் வந்து திங்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்பதான் யாரோ கதவு தட்டுற மாதிரி இருக்கும். யாருன்னு சொல்லிட்டு டோர ஓப்பன் பண்ணி பாப்பாங்க. பாத்தா தான் தெரியும் அந்த பை தான் வந்து அங்க வந்திருப்பாரு. அப்படியே கையில வந்து கேக்கோட தான் வந்து வந்திருப்பாரு. எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் தர்றியா? நம்மலாம் வந்து இனிமேல் பிரிய வேணாம். பிரேக்கப்லாம் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு தான் வந்து ஹீரோயின் கிட்ட வந்து சொல்லிட்டு இருப்பாரு. அது ஹீரோயினுமே வந்து இவன் உண்மையாவே வந்து ஏமாத்தலையா? இல்ல இவன் என்ன ஏமாத்துறானான்னு சொல்லிட்டு ஹீரோயினுமே ஒரு பக்கம் வந்து கன்ஃப்யூஷனா தான் இருப்பாங்க. இவ்ளோ பிரேக்கப் ஆகி ரொம்ப நேரம்லாம் ஆகலைல்ல. அதனால ஒண்ணு மறுபடியும் ஒரு சான்ஸ் இருந்தா நம்ம மறுபடியும் சேர்றதுக்கு சான்ஸ் இருக்கான்னு சொல்லிட்டு தான் இருப்பாங்க. இவன் போய் ஹீரோயின தொடுற மாதிரியே போவான். இருந்தாலுமே வந்து அவன் இத எல்லாத்தையுமே வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் வந்து இருப்பான். இவன் வந்து பிரேக்கப் சொல்ல வேணாம், வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பா. ஹீரோயின் போய் அப்படியே நின்னுருவாங்க. இவன் வேற ரூம் கதவெல்லாம் வேற சாத்திட்டு வருவான். அப்படியே அவன் கிளாஸ வேற ரிமூவ் பண்ணுவானா, ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து இவன் ஒரு மாரி வியர்டா மாறுவான். ஆனாலுமே ஹீரோயின பார்த்துட்டு வந்து ஒரு மாரி இருக்கும். "என்ன நீ ஹக் பண்ணிக்கிறியா? எனக்கு ரொம்ப அ ஷிவரிங்கா இருக்கும்பாங்க." ஆமாமா நீ ஸ்லீவ்லெஸ் ட்ரெஸ் போட்டிருக்கேல்ல, அதனால உனக்கு அப்படிதான் இருக்கும்னு சொல்லிட்டு வந்து ஹீரோயினுமே வந்து ஹக் பண்ணிப்பாங்க. ஹக் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து இன்னைக்கு வந்து இந்த ஸ்மெல் வந்து பரவாயில்லாம தானே இருக்குதுன்னு சொல்லிட்டு வந்து ஹீரோயின் அப்படியே ஸ்மெல் பண்ணிட்டு தான் வந்து இது பண்ணுவாங்க. நான் எனக்கு இதெல்லாம் போடல. ஷவர் ஜெல் மட்டும் தான் போட்டு வந்தேன்னு சொல்லிட்டு இவன் ஒரு பக்கம் வேற சொல்லிட்டு இருப்பான். இருந்தாலுமே வந்து அவன் கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஹீரோயின் கிட்ட ஒரு மாரி வியர்டா நடந்துக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்றதுக்குள்ளேயே வந்து ஹீரோயின் வந்து அப்படியே கொஞ்சம் தள்ளி நின்னுடுவாங்க. ஜாக்கெட்ல ஏதோ இருக்கிறது வந்து ஹீரோயின குத்துதுன்னு சொல்லிட்டு, ஹீரோயின் தள்ளிருவாங்க. அதனால இவன் போய் அந்த இத வந்து இது பண்ணுவான். கடைசில இவனுக்கு ரொம்ப வேர்த்து இவன் ஒரு மாதிரி ரொம்ப வேர்த்து கொட்டி ஒரு மாரி படபடப்பா இருக்கும் இவன். ஹீரோயின் பார்த்துட்டு, "ஏன் என்னாச்சு? நார்மலா தானே இருந்த. இப்ப ஏன் சடனா இப்படியெல்லாம் உனக்கு ஆகுது?" அப்படிங்கிற மாரி வந்து கேட்பாங்க. "வா, என்ன நீ வந்து ஹக் பண்ணிக்கோ. உனக்கு எல்லாம் சரியாயிரும்." அப்படிங்கிற மாரி தான் வந்து ஹீரோயினுமே வந்து சொல்லுவாங்க. அப்படியே இவங்க 2 பேருமே வந்து அப்படியே கிஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நான் கிஸ் பண்ணுனது வந்து கம்ஃபர்டபுளா தான் இருந்துச்சு. ஆனா, நம்ம வாயெல்லாம் எரியுதே! இப்ப எப்படி நம்ம கேக் சாப்பிட முடியும்ன்னு சொல்லிட்டு தான் வந்து ஹீரோயின் இங்க வந்து உட்காந்து தனியா வந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்பதான் வந்து இவன் வேற அங்க கீழ உட்காந்துட்டு அந்த இத சேர்த்து வச்சுட்டு இருப்பானா, அப்பதான் அவங்க வந்து பக்கத்துல வருவாங்க. "இங்க பாரு எனக்கு எப்படி ஆச்சுன்னு சொல்லிட்டு. நீ தான் வந்து இப்படியெல்லாம் கடிச்சு வைக்கிற. இப்படியெல்லாம் கடிச்சு வச்சுட்டு இருக்கிறது" அப்படிம்பாங்க. "சரி இனிமேல் நான் அப்படியெல்லாம் பண்ணல. வேணா நீ திருப்பி கடிச்சிரு" அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. "ஏன் உனக்கு ரொம்ப வலிக்குதா?" அப்படிங்கிற மாரிலாம் வந்து கேட்பான். இவனடா இது இப்படியெல்லாம் இருக்கிறான் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டாங்க. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ அடுத்த டைம் பண்ணும்போது இப்படியெல்லாம் பண்ண வேணாம் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிருவாங்க. அவனோட இதே வந்து என்னன்னா, எப்படியாவது ஹீரோயின்குள்ள கூட வந்து ஒரு நாள் வந்து ஸ்டே பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இவன் மைண்ட்ல வச்சுட்டு தான் வந்து அப்படியே ஹீரோயின் கிட்ட அப்படியே பக்கத்துல வருவான். பக்கத்துல வந்ததுக்கு அப்புறமா நம்ம 2 பேருமே இன்னைக்கு நைட்டு ஸ்டே பண்ணிட்டு ஒண்ணா தூங்கலாமா? அப்படிங்கிற மாரி வந்து கேட்பான். ஹீரோயின் வந்து ஒரு நிமிஷம் வந்து என்ன என் கூட நீ தூங்கணுமா? அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஷாக்லயே இருப்பாங்க. ஒரு வழியா பேசி வச்சு ஹீரோயின் வந்து அவன வந்து போன்னு சொல்லிட்டு வந்து ஒரு வழியா தொரத்தி விட்டுருவாங்க. ஃப்ரெண்டு தான் வந்து கால் பண்ணியிருப்பாங்க. என்ன அவன் இருக்கிறானாங்காட்டி, இல்ல இப்ப ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் வந்து போனான். சரி அவனுக்கு ஒரு சான்ஸ் குடுத்து பார்க்கலான்ட்டு தான் வந்து நான் இருக்கேன். அப்படிங்கிற மாரி தான் வந்து அவங்க ஃப்ரெண்டு கிட்ட வந்து பேசிட்டு இருப்பாங்க. இப்போ வந்ததுக்கு அப்புறமா நீ என்ன நினைக்கிறேங்கிற மாரி அவங்க ஃப்ரெண்டு கேட்டிருப்பாங்க. அவனுக்கு ஒரு சான்ஸ் குடுக்கலான்னு தான் நெனைக்கிறேன். ஏன்னா வந்து அவன் நெறைய வெளி ஆளுக கூட அந்த அளவுக்கு கனெக்ட் இல்ல போல. அதனால தான் அவன் இந்த மாரியெல்லாம் சம்டைம்ஸ் வந்து பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான். மத்தபடி அவன் நல்லவன் தான் நெனைக்கிறேன். அதனால நீ எதுவும் கவலைப்படாத. அவனுக்கு ஒரு சான்ஸ் குடுக்குறேன் அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. இவ ஃப்ரெண்டுக்கு வந்து ஒரு மாதிரி சந்தேகமும் ஆயிருக்கும். ஆனாலுமே எதையுமே வெளிய சொல்ல முடியாத அளவுக்கு தான் அவ ஃப்ரெண்டுமே இருப்பா. ஹீரோயின் வந்து சொல்லியிருப்பாங்க, "நான் நாவல்ல வந்து படிச்சிருக்கிறேன். நாவல்கள்லயும் சரி, ஹியூமன்ஸும் சரி, ஹியூமன்லாம் வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மர். அதனால இவன் எவ்ளோ இது பெர்ஃபார்மன்ஸ்லாம் ரொம்ப பண்ண முடியாது. அதனால இவன் என்னன்னு பார்க்கலாம்." அப்படிங்கிற மாரி தான் ஹீரோயின் முடிவு எடுத்திருப்பாங்க. நெக்ஸ்ட் டே வந்து அவங்க ஃப்ரெண்டும் அவங்களும் தான் வந்திருப்பாங்க. எங்கன்னா ஒரு ஷாப்க்கு தான் வந்து வந்திருப்பாங்க. இன்னைக்கு உடனே வந்து இத மீட் பண்ணிட்டோம். அதனால ரொம்ப சந்தோஷமா இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் வந்து 2 பேருமே வந்து இது பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப அங்க ஒருத்தி வந்திருப்பா. அவளுக்குமே வந்து அந்த ஹோஸ்ட் பேசுறது எல்லாமே வந்து கேட்கும். அப்ப வந்து என்னன்னா, இவ வந்து காச வந்து ஸ்கேன் பண்ண முடியாது. அதனால ஹீரோயின் கிட்ட வந்து ஒரு ஹெல்ப்
கேட்பா. இல்லன்னா வந்து எனக்கு நீங்க பே பண்ணீங்கன்னா, நான் மறுபடியும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன் அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. ஆனாலுமே இவளுக்குமே இவ பேசுறதுமே வந்து ஹீரோயினுக்கு வந்து கேட்டுட்டு தான் இருக்கும். என்னடா அது இவ பேசுறது நம்ம கேட்குதே! இவ ஒரு வேளை ஹோஸ்ட்டா இருப்பாளோன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு வந்து ஒரு மாதிரியா தான் ஃபீலா இருக்கும். ஃபீலா இருந்து தான் வந்து சரின்னு சொல்லிட்டு அவ காசையுமே போய் வந்து இது பண்ணிருவா. என்ன வந்து WeChatல ஆட் பண்ணிக்கங்க. நான் வந்து உங்களுக்கு அமௌண்ட் வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அவங்க ஃபோனையுமே காமிச்சு 2 பேருமே வந்து ஸ்கேன் பண்ணிப்பாங்க. ஸ்கேன் பண்ணதுக்கு அப்புறம் தான் இவ பேர் வந்து லீன்னு வந்து வந்திருக்கும். வந்ததுக்கப்புறம் தான் வந்து ஹீரோயின் வந்து, "என்னடா இது இவ பேசுறது எல்லாமே நமக்கு கேட்குதேன்னு" சொல்லிட்டு தான் வந்து ஹீரோயின் அப்படியே யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஒரு வேள டைம் டிராவலரா இருக்குமோன்னு சொல்லிட்டு. ஆனாலுமே இவன் இங்க வந்து என்னன்னா, நைட் இவ போய் அவ கூட ஸ்டே பண்ண முடியலையே! ஃபர்ஸ்ட்டு பிரேக்கப்ன்னு சொன்னா, இப்ப ஏன் ஸ்டே பண்ண விட மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு, இவன் அப்படியே ஒரு நிமிஷம் வந்து கோவத்துல இருப்பான். அப்ப வந்து இவனோட அமௌண்ட் வேற வந்து கம்மியாயிரும். அப்பதான் வந்து, "அப்புறம் நம்ம பிரேக்கப் ஆகலையா? இவ நம்ம காசெல்லாம் எடுத்து யூஸ் பண்றாளேன்னு" சொல்லிட்டு, இவன் அப்படியே ஒரு மாரி அந்த வியர்ட் லுக்லயே தான் வந்து இருப்பான். இங்க வந்து அவன் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருமே வந்து அதாவது அதான் வேணுங்கிறத வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுட்டு தான் இருப்பாங்க. அப்பதான் வந்து அவன் வந்து இது பண்ணுவான். "நீ என்ன இப்ப நீ ஐஸ்கிரீம் தானே சாப்பிட்டுட்டு இருக்க. உனக்கு ஐஸ்கிரீம்னா புடிக்குமா?" அப்படிங்கிற மாரிலாம் வந்து இது பண்ணிட்டு இருப்பாங்க. ஹீரோயினுமே வந்து, "ஆமா எனக்கு பிடிக்கும். அது மட்டும் இல்ல நான் காஃபி தான் வாங்குனேன்." அப்படிங்கிற மாரி வந்து சொல்லியிருப்பாங்க. காஃபியா? ஐஸ்கிரீம்ன்னு தானே வந்துச்சு. நீ காஃபியா? அப்புறம் உன் கூட இன்னொருத்தவங்க யாராவது இருக்கிறாங்களா?" அப்படிங்கிற மாரிலாம் வந்து இவன் கேட்டு வந்து இது பண்ணிட்டு இருப்பான். "இல்ல எனக்கு வந்து அமௌண்ட் வந்து டிடக்ட் ஆச்சா, அதனால தான் வந்து நான் இதெல்லாம் கேட்கறேன். உன் கூட கொலீக் வந்திருக்காங்களா?" அப்படிங்கிற மாரிலாம் வந்து கேட்பாங்க. அப்படிதான் வந்து 2 பேருமே வந்து சேட் பண்ணிட்டு இருப்பாங்க. எல்லாத்தையுமே அவன் பிஏ வந்து அந்த கண்ணாடி வழியா பார்த்துட்டு இருப்பான். இது ஒண்ணும் ரொம்ப லேட்டாலாம் ஆகல. நம்ம இவர்கிட்ட சொல்ல வேண்டியது சொல்லிடணும். இந்தாங்க இன்னைக்கு நீங்க என்னென்னலாம் பண்ணணும்னு சொல்லிட்டு வந்து இதுல லிஸ்ட் இருக்கு. அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிக் குடுப்பாங்க. இது எல்லாத்தையுமே அவர் வந்து கொஞ்சம் இதா தான் பார்த்துட்டு இருப்பாரு. இவன் வந்து ஐய்யயோ! இதெல்லாம் நேத்தே குடுக்கணும். இவரு நேத்து போய் அவங்க வீட்டுக்கு போயிட்டாரு. அதனால தான் நேத்து குடுக்க முடியல. இப்ப குடுத்துருக்கிறமே. இவரு சொன்னா வேற ஏதாவது கேட்பாரான்னு சொல்லிட்டு இவன் ஒரு பக்கம் வேற இது பண்ணிட்டு இருப்பான். இத வந்து ஏன் நான் குடுக்கலைன்னா, நேத்து நீங்க அவங்க வீட்டுக்கு டின்னருக்கு போயிட்டீங்க. ஈவினிங் பார்ட்டிலாம் இருக்கு. ஆஃப்டர்நூனுக்கு தான் உங்களுக்கு ஏதாவது வேலை இருக்கான்னு சொல்லுங்க. இல்லாட்டி வந்து நான் வந்து ஷெட்யூல் பண்ணணும் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிட்டு இருப்பா. அப்பதான் வந்து நம்ம 2 பேருமே வந்து ஒண்ணா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இவங்க அப்பாயின்ட்மென்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அப்ப ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்குமே வந்து சொல்லுவாங்க. என்னன்னா, அவங்க 2 பேருமே வந்து இன்னைக்கு டின்னருக்கு இவ வீட்டுக்கு கூப்பிட்டுருக்காளாம். அதனால 2 பேருமே நைட் டின்னர் வந்து ஒண்ணா தான் சாப்பிடுவாங்களாம் அப்படிங்கிற மாரி சொல்லிடுவாங்க. அந்த டாக்டர் இருக்கால்ல, டாக்டரோட சிஸ்டர் தான் வந்து ஹீரோயினோட ஃப்ரெண்டு. அதனால வந்து ஹீரோயினுமே இங்க வந்து நம்ம ஏதோ சமைக்கிறதுல வேற மறந்துட்டோமே! கரெக்ட்டா சமைச்சிருக்கோமான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஹீரோயினுமே வந்து யோசிச்சுட்டு தான் இருப்பாங்க. கரெக்ட்டா வந்து அவன் வந்துருவான். வந்துருவான். வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து என்னடா இவன் இன்னைக்கு சீக்கிரமா வேலைய விட்டு வந்துட்டானேன்னு சொல்லிட்டு வந்து அவங்க ரொம்ப எக்ஸைட் ஆயிருவாங்க. அப்பதான் அவன் வரும்போதே வந்து ஹீரோயினுக்கு கப் கேக் பிடிக்கும்னு சொல்லிட்டு வந்து, "இந்தா உனக்காக ஒரு சின்ன கேக் வாங்கிட்டு வந்திருக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஹீரோயினுக்கு வந்து குடுப்பான். நான் இன்னைக்கு உங்கள டின்னருக்கு கூப்பிட்டேன். ஆனாலுமே வந்து நான் ஒரு நல்ல டின்னர்லாம் குடுப்பேன்லாம் நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்காதீங்க. ஏதோ ஒரு என்னால முடிஞ்சது தான் குக் பண்ண முடியும். நீங்க எதுவும் தப்பாலாம் நெனச்சுக்காதீங்க அப்படிங்கிற மாரி வந்து சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ எப்படி குடுத்தாலுமே எனக்கு ஓகே. ஏற்கனவே நான் என் பாஸ் கிட்ட திட்டு வாங்கிட்டு தான் வந்து இங்க வந்திருக்கிறேன். இன்னைக்கு ரொம்ப ஒர்க்கு அப்படிங்கிற மாரி நடிப்பான். இவன் வந்து ஒரு பெரிய கம்பெனிக்கு ஓனருங்கிறதே காமிச்சுக்க மாட்டான். ஒரு கம்பெனில வேலை செய்றேன் அப்படிங்கிற மாரி தான் வந்து காமிச்சுட்டு இருப்பா. வாங்க சூப்பர்லாம் ரெடியா இருக்கு. சாப்பிடலாம்னு சொல்லியிருப்பான். கடைசியில திரும்பி பார்த்தா தான் வந்து ஹீரோயினுக்கு வந்து சொன்னோம். ஐய்யயோ! நம்ம ரைஸே குக் பண்ணலையேன்னு சொல்லிட்டு தான் வந்து அப்படியே ஹீரோயின் வந்து யோசிச்சுட்டு வந்து ஒரு மாதிரியே வந்து அங்கேயே ஸ்ட்ரக் ஆகியே நின்னுட்டு இருப்பாங்க. "ஏன் என்னாச்சு? ஏதாவது உனக்கு வேணுமா? நான் வேணா உனக்கு ஹெல்ப் பண்ணவா?" அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. "இல்ல நான் உங்கள இன்னைக்கு டின்னருக்கு கூப்பிட்டேன்ல. கடைசியில வந்து என்னாச்சுன்னா, நான் ரைஸ் குக் பண்ணவே மறந்துட்டேன். எனக்கு ரொம்ப சங்கட்டமா இருக்கு." அப்படிங்கிற மாரி சொல்லுவா. ஆனாலுமே இவன் வந்து என்னன்னா, அப்படியே சிரிச்சு தான் வந்து இது பண்ணிருவான். "இப்படியெல்லாம் நீ சிரிச்சுட்டு இருக்க வேலையெல்லாம் வச்சுக்காத. நீ இந்த இடத்துல வந்து சிரிக்கலாம் கூடாது." அப்படிங்கிற மாரி தான் வந்து ஹீரோயின் சொல்லுவாங்க. இந்த பை வந்து என்ன சொல்லுவான்னா, ரைஸ் தான் வந்து கொஞ்சம் குக் ஆகும்ல. குக் ஆகுறதுக்கு தான் கொஞ்சம் லேட் ஆகும்ல. வா அது வரைக்கும் வந்து நம்ம 2 பேருமே வந்து கிஸ் பண்ணலாம். அப்படிங்கிற மாரி சொல்றதா வந்து பின்னாடியே வருவான். ஹீரோயினுக்கு அப்படியே வந்து ஒரு மாதிரி ஆயிரும். என்ன கிஸ் பண்றதா? அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேற பக்கத்திலேயே வந்து கிஸ் பண்ற மாரியே வருவான். அப்பதான் ஹீரோயின் வந்து தடுத்து நிறுத்திருவாங்க. அப்பனா ரைஸ் குக் ஆகுற வரைக்குமா நம்ம வந்து கிஸ் பண்ணிட்டு இருப்போம். நான் ஏற்கனவே வந்து உங்கள சாப்பாட்டுக்கு கூப்பிட்டு வந்து நான் வந்து தப்பு பண்ணிட்டேன். நீங்க வந்து எதுவுமே வந்து கோவமும் படல, சிரிக்கவும் இல்ல. அப்பனா என்ன உங்க மேல ஏதாவது தப்பா இருக்கா? அப்படிங்கிற மாரி வந்து ஹீரோயின் வந்து டைரக்ட்டாவே வந்து கேட்டுருவாங்க. அதெல்லாம் இல்ல. சாப்பாடு ரெடியாக கொஞ்சம் லேட் ஆகும்ல வா! நம்ம அதுவரைக்கும் வந்து 2 பேருமே வந்து கிஸ் பண்ணிட்டு இருக்கலாம். அப்படிங்கிற மாரி தான் வந்து சொல்லியிருப்பாங்க. ஹீரோயினுக்கு வந்து ஒரு மாரி தான் இருக்கும். ஆனாலுமே மறுபடியுமே வந்து அவங்க போய் அந்த பெர்ஃப்யூம தான் வந்து ஸ்மெல் பண்ணி பார்ப்பாங்க. இவன் ஏன் நம்ம எப்போ வந்தாலுமே இவ நம்ம பக்கத்துல வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து ஸ்மெல் பண்ணி பார்க்கறா? எது என்னவா இருக்கும்? அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு பக்கம் வேற யோசிச்சுட்டு இருப்பான். அப்பதான் வந்து ஹீரோயினுமே வந்து, "இல்ல இன்னைக்கு பார்க்கறதுக்கு நீங்க ரொம்ப வந்து ஜென்டிலாவே இருக்கிறீங்க." அப்படிங்கிற மாரி தான் வந்து சொல்லுவாங்க. சொன்னதுக்கப்புறம் தான் வந்து அப்படியே 2
2 பேருமே வந்து கொஞ்சம் கிஸ் பண்ணிட்டு கொஞ்சம் ரொமான்டிக்கா தான் இருப்பாங்க. இருந்தாலுமே ஹீரோயின் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து அப்படியே அந்த ஏதோ அவங்க சொன்னது எல்லாமே வந்து ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும். "ஏன் நீ கிஸ் பண்ணும்போது எப்ப பார்த்தாலும் டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டே இருக்க? ஏதாவது உனக்கு பிரச்சனையா?" அப்படிங்கிற மாரி வந்து அவன் கேட்டுருவான். "இல்ல, இல்ல நான் அரிசி வாஷ் பண்ண மறந்துட்டேன்" அப்படிங்கும்போது, "சரி, சரி நீ வேணாம் நானே போய் வாஷ் பண்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவனே தான் வந்து குக் பண்ணி குடுத்துட்டு 2 பேருமே ஒண்ணா உட்காந்து தான் வந்து ஜாலியா என்ஜாய் பண்ணி வந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஹீரோயின் வந்து அப்படியே அந்த கேக்க வந்து ரசிச்சு ரசிச்சு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஆனாலுமே இவன் வந்து ஃபோன பார்த்துட்டு தான் வந்து இவன் ஒரு நிமிஷம் வந்து கடுப்பாயிட்டு கொஞ்சம் கோவப்படுற மாரி இருக்கும். ஆனா அத வந்து ஹீரோயின் வந்து பார்த்துருவாங்க. பார்த்ததுக்கு அப்புறம் தான் கேட்பாங்க, "ஏன் நீங்க ஃபோன பார்த்துட்டு ஒரு மாதிரி ஆயிட்டீங்க? ஏன் ஏதாவது பிரச்சனையா?" அப்படிங்கிற மாரி வந்து கேட்பாங்க. "இல்ல ஒர்க்ல கொஞ்சம் பிஸி அதனால தான்." நம்ம 2 பேருமே வந்து ஏதோ பசில்ஸ் இன்னைக்கு விளையாடலாமா? அப்படிங்கிற மாரி வந்து கேட்டிருப்பாங்க. "இப்பவே ரொம்ப லேட் ஆயிருச்சு. இதுக்கு மேல போய் நம்ம எங்க விளையாட போறது?" அப்படிங்கிற மாரி கேட்பாங்க. மறுபடியுமே வந்து அப்பனா இவன் வந்து இன்னைக்கு நல்லவ மாரி காமிச்சுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி ரொம்ப லேட் ஆயிருச்சு. நீயுமே தூங்கு. நான் வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு வந்து கிளம்பிருவான். அப்ப வந்து சொல்லுவாங்க, "இங்க பாருங்க இப்ப வந்து நெறைய ஸ்கேம்லாம் வந்து நடக்குது. ஃபோன வந்து இது பண்ணிட்டு ஒருத்தவங்க வந்து ஹெல்ப்ன்னு கேட்டுட்டு தான் வந்து நம்மகிட்ட காச வாங்கிக்கிறாங்க. நீங்க கொஞ்சம் வந்து ஜாக்கிரதையாவே இருங்க." அப்படிங்கிற மாரி வந்து சொல்லியிருப்பாங்க. "ஏன் உன்கிட்ட யாராவது கேட்டாங்களா?" அப்படிங்கிற மாரி வந்து ஹீரோ வந்து போய் வந்து ஹீரோயின் கிட்ட கேட்பான். "இல்ல, இல்ல அப்படி கேள்விப்பட்டேன். அதனால தான் வந்து நான் சொன்னேன்." அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. நான் அப்படியெல்லாம் யாருக்கும் எதுவும் குடுக்க மாட்டேன். நான் எப்பவுமே வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா தான் இருப்பேன். அப்படிங்கிற மாரி தான் வந்து அவன் வந்து ஹீரோயின் கிட்ட சொல்லிருவான். ஆனாலுமே இவனுக்கு வந்து ஒரு மாதிரி தான் இருக்கும். சரின்னு சொல்லிட்டு இவனுமே வந்து வீட்டுக்கு போறேன். நீ பார்த்து இருன்னு சொல்லிட்டு வந்து போயிருவான். ஹீரோயினுமே வந்து ஓகேன்னு சொல்லிட்டு அப்படியே சந்தோஷமா இருப்பாங்க. "இந்தாங்க போறீங்கல்ல, நீங்க எதுவும் பயப்படாதீங்க. இந்தாங்க ஒரு வாய் கேக் சாப்பிட்டுட்டு போங்க." அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிட்டு அவனுமே வந்து கேக் சாப்பிட்டுட்டு, ரொம்ப டெலிஷியஸா இருக்கு." அப்படிம்பாங்க. இவன் இன்னைக்கு கொஞ்சம் கேஷுவலா தானே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இவன் அப்படியே வெளிய வந்துருவான். இந்த டாக்டரு, ஹீரோயினோட ஃப்ரெண்டும் தான் வந்து பேசிட்டு இருப்பாங்க. 2 பேர் சிஸ்டர் தானே. இதுதான் வந்து ஹீரோயின் வீடா? இப்ப வீட்டுக்குள்ள போனா, இப்ப வந்து அவங்க 2 பேர் இருப்பாங்களே, ஏதாவது தப்பா நெனச்சுப்பாங்களா? அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு தான் வந்து அவங்க டாக்டர் வந்து ஒரு மாரி கொஞ்சம் இதா தான் இருப்பாங்க. அதெல்லாம் இல்ல அவ பாய் ஃப்ரெண்ட் தான் வந்து இன்னைக்கு டின்னர் கூப்ட்டுருக்கிறா. நீங்க எதுக்கு இப்படி ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க சிஸ்டர். ஏதோ அவ தப்பாலாம் நெனச்சுக்க மாட்டா அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. டாக்டர் இங்க வந்ததுக்கான ரீசனே என்னன்னா, இவன் கொஞ்சம் நார்மலான பெர்சன் இல்லைன்னு சொல்லிட்டு வந்து ஹீரோயின் கிட்ட சொல்றதுக்காக தான் வந்து எப்படியோ வந்திருப்பாங்க. கரெக்ட்டா அவ ஃப்ரெண்டுமே வந்து கைய புடிச்சு இது பண்ணுவா. கரெக்ட்டா வந்து அவன் வந்து அந்த இவன் இருக்கான்ல, பை வந்து வெளிய வந்துருவான். டாக்டர பார்த்ததுக்கு அப்புறமா வந்து அவன் அவன் வந்து ஒரு மாதிரி தான் வந்து டாக்டர பார்ப்பான். டாக்டருக்குமே வந்து ஒரு மாதிரி தான் வந்து இருக்கும். இருந்ததுக்கப்புறம் இவங்க என்னடா இங்க, இவங்க ஒரு வேள நம்மள சொல்றதுக்காக தான் வந்திருப்பாங்களான்னு சொல்லிட்டு இவன் ஒரு பக்கம் நினைப்பான். அவன் ஃப்ரெண்டு தான் வந்து இது பண்ணுவான். இவன் தான் வந்து என் ஃப்ரெண்டோட பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. "என்ன நீ அவள பார்க்க தானே வந்த, அவ மேல தான் இருக்கிறா" அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இவன் கிளாஸ ஒரு மாதிரி பார்ப்பான். ஆனாலுமே இந்த டாக்டருக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கும். பயமாவும் இருக்கும். இருந்தாலும் ஒரு பக்கம் கோவமாவும் இருக்கும். அவங்க கையெல்லாம் வந்து ஒரு மாதிரி பண்ணுவாங்க. இல்ல அவள பார்க்கறதுக்கு வரல. இந்த சைடு சும்மா வாக்கிங் வந்தோம்ன்னு சொல்லியிருப்பாங்க. அவன் போனதுக்கப்புறம் இவங்க 2 பேருமே வந்து பயந்து போய் வந்து கார்ல வந்து ஏறிடுவாங்க. "என்ன சிஸ்டர் ஆச்சு? நீங்க ஏதோ ஒரு மாரி ராங்கா இருக்கே. என்ன உங்களுக்கு பிரச்சனை?" அப்படிங்கிற மாரி வந்து அவங்க ஃப்ரெண்ட் வந்து கேட்பாங்க. இருந்தாலுமே வந்து அவங்க ஃப்ரெண்டுமே சொல்லுவாங்க, "அவன ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தப்பயே வந்து ஏதோ ஒண்ணு தப்பா தோணுது தான். ஆனாலும் அவளுமே ஃபர்ஸ்ட் வந்து டைரக்ட்டா பிரேக்கப் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டா. மறுபடியும் எப்படி அவங்க 2 பேருமே சேர்ந்தாங்கன்னு கேட்டா வந்து அவனுக்கு ஒரு சான்ஸ் குடுக்கலாம். இந்த மாரி எல்லாம் சொல்றாங்க" அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் வந்து வாய பொத்திருவா அந்த டாக்டர். "போதும் இதுக்கு மேலலாம் நீ எதுவும் சொல்லிட்டு இருக்காத. அந்த எதனா இருந்தாலும் அத அப்புறம் பார்த்துக்கலாம்" அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. ஆனாலுமே இந்த டாக்டருக்கு வந்து ஒரே திங்கிங்கா தான் இருக்கும். ஐயோ! அவன பத்தி உண்மையும் சொல்ல முடியல. சொன்னா வேற ஏதாவது என்ன பண்ணிருவானான்னு வேற தெரியலையே. அவன் வந்து கொஞ்சம் நார்மலான பெர்சனுமே இல்ல. இப்ப இங்க என்ன நடக்க போகுதுன்னு வேற தெரியலையேன்னு சொல்லிட்டு இந்த டாக்டர் வந்து ஒரே கன்ஃப்யூஷன்லயே தான் இருப்பாங்க. அம்மா இங்க வந்தது அவனுக்கு நம்ம வார்னிங் பண்ணோமா? இல்ல அவன் நமக்கு வார்னிங் பண்ணானே தெரியலேன்னு சொல்லிட்டு டாக்டரும், சிஸ்டரும் வந்து போயிருவாங்க. அப்பதான் இவன் வந்து இந்த பிஏ கிட்ட வந்து சொல்லுவான். "ஏன் என்னாச்சு? ஏதாவது தப்பா இருக்கா?" அப்படிங்கிற மாரி அவன் பிஏ வந்து கேட்டுட்டு இருப்பான். அப்பதான் வந்து இவன் சொல்லியிருப்பான், "அந்த டாக்டர் இருக்காங்கல்ல, அந்த டாக்டருமே வந்து என்ன தேடிட்டு வந்து அங்க வரைக்கும் வந்துட்டாங்க. ஏன் வந்தாங்கன்னு தான் வந்து தெரியல. ஒருவேளை அவகிட்ட உண்மைய சொல்லலாங்கிறதுக்காக தான் வந்தாங்களா?" அப்படிங்கிற மாரி வந்து கேட்பான். இந்த டைம் வேற ஏதோ ஒரு மீட்டிங் இருக்கு. டாக்டர் கிட்ட கேளு. அப்பாயின்ட்மென்ட் ஃபிக்ஸ் பண்ணு அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிட்டு தான் வந்து டாக்டருமே வந்து அந்த நேரத்துல அப்பாயின்ட்மென்ட் வந்து இவங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. டெல்லி இருக்கால்ல, இவளுமே வந்து என்னன்னா, இன்டர்வியூக்காக தான் வந்து டாக்டர் கிட்ட போயிருப்பா. டாக்டர் கிட்ட டாக்டருமே வந்து அவ ப்ரொஃபைல பார்த்துட்டு வந்து, "இது உங்க ப்ரொஃபைல்லாம் பார்க்கறக்கு வந்து இம்ப்ரெசிவா தான் இருக்கு. ஆனாலுமே வந்து இதெல்லாம் உண்மையான்னு?" சொல்லிட்டு ஒரு வழியா வந்து அங்க வேலைக்கு வந்து சேர்ந்துருவாங்க. இவ எதுக்கு வேலைக்கு சேர்ந்தான்னா, வேலைக்கு சேர்ந்தா தான் வந்து அந்த பைக்கிட்ட வந்து கொஞ்சம் க்ளோஸா இருக்க முடியும். ஏன்னா சைக்காட்ரிஸ்ட் மட்டும் தானே அவங்க பக்கத்துல போ முடியும். அதனால தான் வந்து இந்த டாக்டர் கிட்ட பேசி வந்து இவ வேலைக்கு சேர்ந்திருப்பா. வேலைக்கு சேர்ந்துட்டு அப்படியே இது பண்ணும்போது 2 பேருமே வந்து கிராஸ் ஆயிருப்பாங்க. இப்பதான் வந்து நீங்க வந்து மேல் லீட்
லீட வந்து பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு தான் அந்த ஹாஸ்ட் வாய்ஸ் வேற கேட்கும். கேட்டதுக்கு அப்புறம் தான் இங்க எத்தனையோ பேர் போடுறாங்க. இதுல நான் யாருன்னு வேற கண்டுபிடிப்பேன்னு சொல்லிட்டு தான் வந்து அவ வேற ஒரு பக்கம் திரும்பி பார்ப்பா. திரும்பி பார்த்ததுக்கு அப்புறம் தான் வந்து அவனுமே வந்து திரும்பி பார்ப்பான். திரும்பி பார்த்துட்டு அப்படியே வந்து ஒரு வேளை இவனா தான் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்து போயிடுவா. போனதுக்கு அப்புறம் தான் இந்த பையன் வந்து டாக்டர பார்க்கறதுக்காக வந்துருவான். சொல்லுங்க ஏன் வந்தீங்கன்னு கேட்பாங்க. அவ வேற ஒரு மாதிரி இருப்பான்னு அதனால டாக்டரே வந்து சொல்லிடுவாங்க. என் சிஸ்டர் வந்து ரொம்ப கைண்டான ஒரு பொண்ணு தான். அவ தான் வந்து எல்லாத்தையுமே வந்து சொல்லிட்டு இருந்தா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. டாக்டர் நீங்க எதுவும் இது பண்ணலாம் வேணாம். நான் இன்னைக்கு எதுக்கு இங்க வந்தேன்னா உங்ககிட்ட வந்து லவ் அட்வைஸ் எல்லாம் கேட்கறதுக்காக தான் வந்தேன். அவ வந்து ஃபர்ஸ்ட் வந்து பிரேக்கப் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டா. மறுபடியும் வந்து அவளே இதுன்னு சொல்லிட்டா. என்னவா இருக்கும்பாங்க. அப்படியே டாக்டருக்கே வந்து ஒரு மாரி இருக்கும். அப்படியே அவங்களுக்கே ஒரு நிமிஷம் வந்து நர்வஸ் ஆயி தான் வந்து அவங்களுமே வந்து தண்ணி குடிப்பாங்க. ஐய்யய்யோ! இவங்கிட்ட இப்ப என்னடா சொல்றது? அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இல்ல, இல்ல. எப்படியா இருந்தாலும் ஒரு நாள்ல வந்து இந்த ட்ரூத் வந்து ரிலீவ் ஆக தான் போகும். நீங்க வந்து கொஞ்சம் அப்நார்மலா இருக்கீங்கன்னு தெரிய தான் போகுது. ஒண்ணு இப்ப தெரியும், இல்லாட்டி வந்து அப்புறம் தெரியும். ஆனாலுமே அதுக்கு ஏன் முன்னாடியே நீங்க சொல்லிரலாம்ல? அப்படிங்கிற மாரி வந்து கேட்பாங்க. அதெல்லாம் இல்ல. நான் எப்படியாவது அவ கூட வந்து ஒரு நாள் வந்து ஸ்டே பண்ணணும். ஆனாலுமே இது எப்படி நான் இது பண்றதுன்னு தெரியலையே அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. இவன் ஏன் இவன பார்க்கறதுக்கு எப்படி இருக்கான்னா, கொஞ்சம் எமோஷனலான டைப் மாதிரி தான் இருக்கிறான். உண்மையாவே இவனுக்கு வந்து அவன் மேல லவ் தான் இருக்கா? அப்படிங்கிற மாரிலாம் வந்து டாக்டர் வந்து யோசிச்சுட்டே இருப்பாங்க. ஒருவேளை இவன் சும்மா தான் லவ்வுன்னு சொல்றானா? அவங்க கூட ஸ்டே பண்றதுக்காக அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாங்க. அப்பதான் வந்து டாக்டர் சொல்றாங்க, நான் ப்ராமிஸாவே சொல்றேன் பாருங்களேன், ஒருத்தவங்க மேல உண்மையான லவ் இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்களேன், அந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து நெறைய சீக்ரெட்ஸ் இருக்கும், ஃபீலிங்ஸ் இருக்கும். கண்டிப்பா வந்து அவங்களே வந்து ஒரு ஒரு விஷயமா வந்து தருவாங்க. இதுல பிரேக்கப்ன்னே நடக்காது. நீங்க நெனைக்கிறது எல்லாமே வந்து ஒண்ணு ஒண்ணா தான் நடக்கும். அதனால நீங்க எதுவும் இப்ப வந்து வொரி பண்ணிக்காதீங்க அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. அப்படியான்னு சொல்லிட்டு இவனுமே வந்து ஒரு மாரி சமாதானம் ஆயிட்டு போயிருவான். போலான்னு இருக்கும்போது தான் வந்து இப்போ ஒரு பொண்ணு வெளிய போச்சுல்ல, அது யாருன்னு கேட்பான். இப்ப வெளிய போனதா அந்த லீய கேட்கறீங்களா? அது வந்து என்னோட புது அசிஸ்டன்ட் தான். ஏன் ஏதாவது தப்பா இருக்கா? அப்படிங்கிற மாரி வந்து கேட்பாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சும்மா தான் கேட்டேன் அப்படிம்பான். இன்னைக்கு என்ன இவன் நெறைய கொஸ்டின் மேல கொஸ்டின் கேட்கறானேன்னு சொல்லிட்டு அப்படியே டாக்டருக்கு வேற ஒரு மாரி இருக்கும். கரெக்ட்டா அவன் வெளியவுமே போயிருவான். கை வந்து வெளிய வந்ததுக்கப்புறம் தான் வந்து அவன் மாஸ்க்க வந்து ரிமூவ் பண்ணிட்டு தான் வந்து அவன் அசிஸ்டன்ட் கிட்ட தான் வந்து பேசிட்டு இருப்பான். எனக்கு என்னன்னே புரியல. கொஞ்ச நாள் தான் ஆகுது. ஆனாலுமே இந்த டாக்டர் எதுக்கு போய் அவள மீட் பண்றதுக்காக 3 டைம் போயிட்டாங்கன்னு தான் எனக்கு புரியவே இல்ல. ஒருவேளை நான் வந்து நார்மலான பெர்சன் இல்ல. அப்பப்போ வந்து அப்நார்மலா பிஹேவ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவகிட்ட சொல்றதுக்காக தான் இப்படியெல்லாம் இவங்க போறாங்களா? என்னன்னு சொல்லிட்டு செக் பண்ணணும். அப்படிங்கிற மாரி தான் இவங்க 2 பேரும் பேசிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் வந்து தான் மெசேஜ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் சொல்லுவாங்க, "நான் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்து இன்னைக்கு டின்னருக்கு போயிட்டுருக்கேன்." அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. அப்பன்னா நானுமே உன் கூட வரலாமா? அப்படிங்கிற மாரி தான் வந்து இவனுமே வந்து மெசேஜ் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த ஹீரோயினுமே வந்து அப்படியே சந்தோஷமா மெசேஜ் பண்ணிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் நீ இப்படியெல்லாம் கேட்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. அப்படிங்கிற மாரி வந்து ஹீரோயின் சொல்லியிருப்பாங்க. அப்பனா சரி இன்னைக்கு நீ வேணா டின்னர் போயிரு. நம்ம வேணா வீக்கெண்ட் வேணா என் கூட நீ டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. நாளைக்கு தானே வீக்கெண்ட் வருது. அதனால நம்ம டேட்டிங் போலாம் அப்படிங்கிற மாரி தான் வந்து இவன் கேட்டிருப்பான். ஹீரோயின் சொல்லுவாங்க, நாளைக்கு கம்பெனில வந்து பார்ட்டி இருக்குது. போக முடியாது. இன்னொரு நாள் போலாம் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லியிருப்பாங்க. சரி இன்னொரு நாள்னா வேணாம் 3 நாளா நாளைக்கு வேணா போய்க்கலாம் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லியிருப்பாங்க. இவனுமே வந்து சரி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து முடிவெடுத்திருப்பாங்க. கரெக்ட்டா அங்க வந்து லீ தான் வந்துருவா. வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து ஹீரோயின வந்து மீட் பண்ணிருவா. கோஇன்சிடென்ட்டா தான் வந்து 2 பேருமே வந்து மீட் பண்ணியிருப்பாங்க. எங்க போறீங்கன்னு கேட்பாங்க. நான் சைக்காலஜிக்கல் டாக்டர பார்க்கறதுக்கு போறேன் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லுவாங்க. சரி வாங்க நானும் அங்க தான் போறேன். நான் அங்க வேலைக்கு சேர்ந்துட்டேன். அதனால வாங்க நான் உங்கள கூட்டிட்டு போறேன். அன்னைக்கு நீங்க எனக்கு பில் பே பண்ணீங்கல்ல, இன்னைக்கு நான் உங்கள கூட்டிட்டு போயிட்டு அதுக்கு வந்து ஓகே 2யும் செட்டில் பண்ணணும்னு நெனைக்கிறேன். அதனால வந்து நான் இந்த டைம் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு தான் வந்து 2 பேருமே வந்து அங்க போவாங்க. ஹீரோயின் வந்து நெனச்சுப்பாங்க, என்னடா இது இந்த சிஸ்டம் வேற எதுவுமே என்கிட்ட சொல்ல மாட்டேங்குதேன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. 2 பேருமே வந்து ஒண்ணா கார்ல போலான்னு சொல்லிட்டு தான் வந்து உட்காந்துருப்பாங்க. நான் விண்டோ ஓப்பன் பண்ணிக்குவான்னு கேட்பாங்க. சரி ஓப்பன் பண்ணிக்கோம்பாங்க. ஆனா இது எல்லாத்தையுமே வந்து இந்த பை வந்து காருக்குள்ள இருந்து பார்த்துப்பாங்க. இவங்க 2 பேரும் ஒண்ணா தான் எங்கேயோ போறாங்க அப்படிங்கிற மாரி தான் வந்து அவன் அசிஸ்டன்ட் சொல்லுவான். இந்த பைக்கு வேற ஒரு மாதிரி வந்து ரொம்ப கோவம் வேற வரும். ஏன் இவங்க போறாங்கன்னு தெரியல. இவங்கள வந்து ஃபாலோ பண்ணிட்டே போலான்ட்டு தான் வந்து இவங்க பிளான் இருக்கும். இவன் வந்து ஹீரோயின கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டே தான் வந்து இந்த பை வந்திருப்பா. அதனால தான் இவன் எங்க போறான்னு சொல்லிட்டு வந்து இது பண்றாங்க. அப்ப ஹீரோயினுக்குமே வந்து ஒரு மாதிரி தான் வந்து இருக்கும். என்னடா இது இவள நம்பலாமா? வேணாமாங்கிற மாதிரி தான் இருக்கும். அவளுமே வந்து அவளுக்குமே என்ன ஹோஸ்ட் பேசுறது கேட்கும். ஹீரோயினுக்குமே வந்து ஹோஸ்ட் பேசுறது கேட்கும். இவங்க 2 பேருக்குள்ள இது ஒரு காமனான மேட்சிங்கா இருக்கும். இந்த ஸ்மெல்லா வருது அப்படிங்கிற மாரி வந்து ஹீரோயின் கேட்பாங்க. ஆமா இது என்ன பெர்ஃப்யூமா? அப்படிங்கிற மாரி கேட்பாங்க. ஆமா இது ஒரு பெர்ஃப்யூம் தான். இந்த பெர்ஃப்யூம மட்டும் நம்ம ஒரு டைம் வந்து ஸ்மெல் பண்ணிட்டோம்னா, நம்ம ஒரு பெர்சன வந்து அவங்க மூஞ்சிய கூட ஞாபகம் வச்சுக்கணும்னு தெரியல. இந்த பெர்ஃப்யூம வச்சே வந்து அவங்கள நம்ம ஈஸியா திங்க் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாரி வந்து நெனைப்பாங்க. ஓ! அப்படியா? பார்க்க இப்ப நல்லா இருக்கே அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. ஆனாலுமே இவன் என்ன நெனைப்பான்னா, அவ போய் ஒரு டைமாவது அத ஸ்மெல் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற மாரி வந்து இருப்பா. ஆனாலுமே ஹீரோயின் வந்து அத வந்து ஸ்மெல் பண்ணவே மாட்டாங்க. ஐயோ! இவ பண்ணுவான்னு பார்த்தா பண்ணவே மாட்டேங்கிறா.
இவ அட்லீஸ்ட் WeChatலயாவது ஃப்ரெண்டா ஆட் பண்ணுவான்னு பார்த்தா, அதுவுமே ஆட் பண்ண மாட்டேங்கிறா. அப்புறம் எப்படிதான் நான் இவள பத்தி தெரிஞ்சுக்கணுமோன்னு சொல்லிட்டு தான் வந்து அந்த லீவுமே வந்து ஹீரோயின பத்தி வந்து யோசிச்சுட்டு வருவாங்க. அப்படின்னு கேட்பாங்க. நீங்களுமே அந்த கிளினிக்ல தான் ஒர்க் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. என்ன ஒரு கோஇன்சிடென்ட் அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. அப்பதான் இவ வந்து நான் வந்து ஒரு பெர்சனோட வந்து மெடிக்கல் ரெக்கார்ட பார்த்தேன். பார்த்ததுக்கு அப்புறமே ரொம்ப வியர்டா இருந்துச்சு அப்படிங்கிற மாரி வந்து சொல்லுவாங்க. என்னன்னா வந்து அவரு வந்து ஒருத்தர லவ் பண்றாங்க. ஆனாலுமே லவ்வர் கிட்ட வந்து நடிச்சுட்டு தான் வந்து இருக்கிறாங்க அப்படிங்கிற எதனால நடிக்கிறாங்க? என்ன கண்டிஷன் அப்படிங்கிற மாரி வந்து கேட்பாங்க. அவரு பார்க்கறதுக்கு வந்து நார்மலாலாம் இருக்க மாட்டாங்க. கொஞ்சம் அப்நார்மலா தான் வந்து பிஹேவ் பண்ணுவாங்க. அவங்க லவ் பண்ற பொண்ணு வந்து நல்லா அழகாவே, பிரிட்டியாவே இருக்கும். ஆனாலுமே அந்த பொண்ணுக்கு வந்து தெரியவே இல்ல. அவரு அப்படியாப்பட்டவர்ன்னு சொல்லிட்டு, அவரு உண்மையெல்லாம் மறைச்சிட்டு தான் வந்து அந்த பொண்ணுகிட்ட வந்து லவ் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற மாரி வந்து சொல்லுவாங்க. ஆனாலுமே ஹீரோயினுக்கு வந்து ஒரு வேள அவன் இப்படி யாரையாவது மறைச்சிட்டு தான் இருப்பானான்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு வந்து ஒரு பக்கம் வந்து அப்படியே தோணிக்கிட்டே தான் இருக்கும். ஆனாலுமே இவ வந்து என்ன சொல்லுவான்னா, அவன் அவன் வந்து இப்படி நடிச்சு தான் வந்து லவ் பண்ணிட்டு இருக்கான். ஆனா கண்டிப்பா ஒரு நாள் வந்து தெரிஞ்சுச்சுன்னா அவ்வளோதான். அவங்க லவ் வந்து பிரேக்கப் ஆயிரும். கொஞ்சம் கூட இதே இல்லாம இருக்கிறாங்க பாரு. ஆனாலுமே வந்து, "நீ இப்படியெல்லாம் யாரையுமே பார்த்து இது பண்ணிறாத. நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லாவே இரு." அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. "நீ என்ன பண்ணுவ இப்படியெல்லாம் இருந்தான்னு?" கேட்பாங்க. ஹீரோயின் சொல்லுவாங்க, "இப்படியெல்லாம் ஒருத்தவன நான் லவ் பண்ணியிருந்தா கண்டிப்பா வந்து பிரேக்கப் பண்ணியிருப்பேன்." அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. அந்த லீயுமே வந்து, "ஆமா நானுமே வந்து பிரேக்கப் தான் பண்ணியிருப்பேன்." அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து 2 பேருமே வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இருந்தாலுமே வந்து ஹீரோயினுக்கு அந்த ஹோஸ்ட் வாய்ஸ் வேற ஏதோ ஒரு சொல்லிக்கிட்டே இருக்கும். நம்ம ஏமாறுறோமா, ஏமாறுறோமான்னு சொல்லிட்டு. அப்படியே ஹீரோயின் வந்து யோசிச்சுட்டே தான் வந்து அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்துருவாங்க. "என்ன நான் எதிர்பார்த்த டைமோட முன்னாடி வந்துட்ட போல" அப்படிங்கிற மாரி வந்து கேட்பாங்க. "எங்க? யாருக்கு? உங்க பாய் ஃப்ரெண்ட் கூடயா வந்த?" அப்படிங்கிற மாரி வந்து கேட்பாங்க. "இல்ல, இல்ல பாய் ஃப்ரெண்ட் கூடயெல்லாம் வரல. இங்க ஒர்க் பண்றாங்கல்ல அவங்க கூட தான் இங்க வந்தேன்." அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. "அவள அதுக்குள்ள தெரிஞ்சிருச்சா?" அப்படிங்கிற மாரி வந்து சொல்லுவாங்க. ஆமான்னு சொல்லிட்டு தான் வந்து 2 பேருமே வந்து இங்க பேசிட்டு இருப்பாங்க. இருந்தாலுமே அந்த டாக்டர் வந்து நெனச்சு பாப்பாங்க, இந்த லீய பாரு எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்குது. அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இவங்க இது பண்ணிட்டு இருப்பாங்க. ஆமா என் மைண்ட்ல ஒரு கொஸ்டின் இருக்கு. அத கேட்கலான்னு நெனைக்கிறேன். கேட்கவா? அப்படிங்கிற மாரி வந்து கேட்பாங்க. கேளுங்க. நீங்க கேட்கறதுல என்ன இருக்கு? அப்படிங்கிற மாரி வந்து சொல்லுவாங்க. ஆமா நீ எவனையோ லவ் பண்றேன்னு சொன்னேல்ல அவன பத்தி என்ன நெனைக்கிற? அப்படிங்கிற மாரி வந்து கேட்கறாங்க. அவன் வந்து ஒரு ஷாப்ல தான் வந்து ஒர்க் பண்றான். அவன் கேக் பத்தி தான் வந்து ஷாப்ல ஒர்க் பண்றான். அதனால கேக் எப்பவுமே வந்து கொண்டு வந்து குடுப்பான். அந்த கேக்க வந்து அவ்ளோ ஒர்த்தா இருக்கும் தெரியுங்களா? அந்த கேக் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு வேணா ஒரு நாள் கொண்டு வரவா? நீங்க வேணா அத சாப்பிட்டு பார்க்குறீங்களா? அப்படிங்கிற மாரி வந்து இவ கேக்க பத்தியே தான் வந்து பேசிட்டு இருப்பா. ஐயய்யோ! இல்ல நான் என்ன கேட்கிறேன்னா வந்து உன் பாய் ஃப்ரெண்டுன்னு சொன்னேல்ல, அந்த பையன் அவன பத்தி கொஞ்சம் சொல்லு அப்படிங்கிற மாரி தான் அந்த டாக்டர் சொல்லுவாங்க. அவன பார்க்க வந்து நல்ல பையன் மாரி தான் இருக்கு. அவனுக்கு வந்து என்ன ரொம்ப புடிச்சிருக்குது போல. நான் நினைக்கிறது எல்லாத்தையுமே வந்து பண்றான். அதனால வந்து அவன் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தப்ப வந்து நானுமே வந்து பிரேக்கப் பண்ணலான்னு தான் நினைச்சேன். கடைசில அவனுக்கு ஒரு சான்ஸ் குடுக்கலான்னு சொல்லிட்டு தான் வந்து இப்ப நாங்க 2 பேருமே வந்து லவ் பண்ணிட்டு இருக்கோம். அப்படிங்கிற மாரி தான் வந்து டாக்டர் கிட்ட எல்லாருமே சொல்லுவாங்க. அப்படியா! சரி வா நம்ம போலாம். அப்படிங்கிற மாரி சொல்லி கூட்டிட்டு போவாங்க. என்னன்னா, இந்த டாக்டர் தான் வந்து இவன வந்து டின்னருக்கு கூப்ட்டுருப்பாங்க. அதனால தான் வந்து போயிருப்பாங்க. நான் நான் டின்னருக்கு வந்தங்காட்டி உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லைல்ல? அப்படிங்கிற மாரி கேட்பாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லன்னு சொல்லிட்டு தான் ஹீரோயின பார்த்து தான் வந்து டாக்டர் யோசிப்பாங்க. இவ ரொம்ப சின்ன பொண்ணு. இவ ஏற்கனவே சின்ன வயசுலேருந்தே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கா. மறுபடியுமே வந்து அவனால மறுபடியும் இவ ஃபீல் பண்ணிட்டுலாம் இருக்கக்கூடாதே. பாவம் இவ ஏமாந்துறக்கூடாதுன்னு தான் இவள பார்த்து வந்து டாக்டர் வந்து யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இங்க பாரு எது நீ பண்ணாலுமே, யார இது பண்ணாலுமே வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இரு அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருப்பாங்க. அப்பதான் வந்து கரெக்ட்டா வந்து அந்த பை வேற கால் பண்ணுவான். எங்க இருக்க? என்னன்னு கேட்பாங்க. நான் வந்து இங்க என் ஃப்ரெண்டோட கசின் கூட தான் இருக்கிறேன். அவங்க வீட்டுக்கு தான் வந்து நான் டின்னருக்கு போறேன். அப்படிங்கிற மாரி தான் வந்து கேட்டுட்டு வந்து இவ பேசிட்டு இருப்பா. அவங்க பக்கத்துல தான் இருக்காங்க. பேசுறீங்களான்னு சொல்லிட்டு தான் வந்து அவகிட்ட வந்து ஃபோன குடுப்பா. இருந்தாலுமே டாக்டருக்கு வந்து ஐய்யய்யோ! இவன் கிட்டயா எப்புட்றா பேசுறதுன்னு சொல்லிட்டு ஒரு மாரி தான் இருக்கும். ஆனாலுமே இவன் வந்து லைன்ல அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருப்பான். வெயிட் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து சொல்லுவான் டாக்டர் கிட்ட, "உன்கிட்ட எவ்வளோ டைம் வந்து ரிமைண்ட் பண்ணிட்டேன். இதான் கடைசி டைம். இனிமேல் அவகிட்ட உண்மை சொல்லணும்னு நெனச்சேன்னா அவ்வளோதான்" அப்படிம்பாங்க. "நீங்க சொல்றது எனக்கு புரியுது. நான் இனிமேல் எதுவுமே இது பண்ண மாட்டேன். நீங்க தான் அவளோட பாய் ஃப்ரெண்டா? கண்டிப்பா நம்ம ஒரு நாள் மீட் பண்ணலாம்" அப்படிங்கிற மாரி பேசி வந்து முடிச்சுருவாங்க. ஐயோ! இவன் வேற இப்படி பண்றாளே! இவ வேற எப்படி இதுலருந்து தப்பிப்பாளா? என்னன்னு தெரியலையே! நம்மனால வெளியவும் சொல்ல முடியல. இவ இதுலருந்து எஸ்கேப் ஆகணும்னு சொல்லிட்டு தான் வந்து டாக்டர் மைண்ட் ஃபுல்லா வந்து யோசிச்சுட்டு தான் இருக்கு. நான் பேசிட்டேன்னு சொல்லிட்டு வந்து மொபைல வந்து குடுத்துருவாங்க. கரெக்ட்டா டாக்டர் வீட்டுக்குள்ள போலான்ட்டு இருக்கும்போது, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்பேன். கேட்டா நீங்க எதுவும் தப்பா நெனச்சுக்க மாட்டீங்கல்ல? அப்படிங்கிற மாரி வந்து சொல்லுவாங்க. தப்பாலாம் நெனச்சுக்க மாட்டேன். நீ என்ன கேட்கணுமோ கேளு அப்படிங்கிற மாரி தான் வந்து சொல்லுவாங்க. அப்பதான் இவ சொல்லுவா, நான் வந்து ஒருத்தவங்களோட ரிப்போர்ட் புக்க பத்தி கேள்விப்பட்டேன். அவங்க வந்து பார்க்கறதுக்கு வந்து நல்லவங்கள மாரி தான் தெரிவாங்களாம். ஆனாலுமே அவங்க வந்து நம்மள மாரி நார்மலா இருக்க மாட்டாங்களாம். உள்ள ஒண்ண வச்சுட்டு வந்து வெளிய ஒருத்தவங்க கிட்ட நடிச்சு தான் வந்து லவ் பண்றாங்க. அப்படிங்கிற மாரிலாம் வந்து கேள்விப்பட்டேன். அப்படிங்கிற மாரி வந்து சொல்லுவாங்க. இதெல்லாம் தான் வந்து கேட்டுட்டு தான் வந்து டாக்டர் நினைப்பாங்க, ஐயோ! இது உன் ஸ்டோரி தானவே! இது எப்படி நான் வந்து நீயே கேட்கற, இத என்னால வெளியவும் சொல்ல முடியல. அப்படிங்கிற மாரி தான் வந்து டாக்டருமே வந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. மென்டலா இல்னெஸ்ஸா இருக்காங்க. அவங்க கொஞ்ச நாள்ல க்யூரும் ஆகலாம்.
க்யூர் ஆகாமயும் இருக்கலாம் அப்படிங்கிற மாரி தான் வந்து டாக்டர் சொல்லியிருப்பாங்க. இருந்தாலுமே யாரா இருந்தாலுமே ஒரு பெர்சன் தான் நம்ம அவங்கள வந்து நல்லா நோட்டீஸ் பண்ணா மட்டும் தான் அவங்க நல்லவங்களா, இல்ல மென்டலி இல்லா எல்லாமே நமக்கு தெரியும் அப்படிங்கிற மாரி வந்து டாக்டர் சொல்லிருவாங்க. ஹீரோயின் உள்ள போய் டின்னர் சாப்பிட்டுட்டு வெளிய வருவாங்க. இன்னைக்கு நீங்க சமைச்ச சாப்பாடு எல்லாமே வந்து ரொம்ப டெலிஷியஸா இருந்துச்சு. தேங்க்ஸ் அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. வீட்டுக்கு தனியாவா போவ? வேணா நான் வந்து விட்டுட்டு வரவான்னு கேட்பாங்க. அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். நான் நல்லா பார்த்து போயிருவேன். ஏன்னா என்னோட அந்த பாய் ஃப்ரெண்ட் வந்து வெளிய வெயிட் பண்றாரு அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. சரி போறதா இருந்தா பார்த்து போ, கேர்ஃபுல்லா போ அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிருவாங்க. சரின்னு சொல்லிட்டு இவளுமே பாய்ன்னு சொல்லிட்டு போவா. கரெக்ட்டா வந்து இங்க வந்து அவன் பையனுமே வந்து இங்க தான் வந்து நின்னுட்டு இருப்பான். அப்படியே ஹீரோயினுமே அங்க ஓடி வருவாங்க. ஓடி வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து 2 பேருமே ஒரு மாதிரி வந்து பார்த்துப்பாங்க. "எங்க என்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போகறதுக்காக தான் நீ இங்க வந்து வெயிட் பண்றியா?" அப்படிங்கிற மாரி கேட்பாங்க. "ஆமா, உன்ன கூப்பிடுறதுக்காக தான் இங்க வந்தேன். வேற யார கூப்பிடுறதுக்காக இங்க வந்தேன்?" "ஆமா, என்ன நீ இன்னைக்கு இவ்ளோ நேரம் பார்க்கவே இல்லைல்ல. என்ன நீ மிஸ் பண்ணியா?" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு 2 பேரும் பேசிட்டு இருப்பாங்க. இவன் அப்படியே பக்கத்துல பேசுற மாரி பார்ப்பான். ஆனாலுமே வந்து அவன் மேல டாக்டர தான் வந்து இவன் பார்த்துட்டு இருப்பான். ஆனா ஹீரோயின் வந்து இது எதையுமே வந்து நோட்டீஸ் பண்ணவே மாட்டாங்க. அப்படியே இவங்க 2 பேருமே ஹக் பண்ற மாரி போவாங்க. "நீ என்ன உண்மையாவே மிஸ் பண்ண அப்படிங்கிற மாரி இருந்தா, என்னைய ப்ரூஃப் பண்ணி காமி" அப்படிங்கிற மாரி வந்து கேட்பா. ஆனாலுமே ஹீரோயின் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, "நீ என்ன மிஸ் பண்ணையா? உண்மையாவே என்ன வந்து உனக்கு புடிக்குமா?" அப்படிங்கிற மாரிலாம் சொல்லு. சொல்லுன்னு சொல்லிட்டு தான் வந்து ஹீரோயினுமே அப்படியே வந்து க்ளோஸ்ல வருவாங்க. "இங்க பாரு என் மனசுல நீ மட்டும் தான். உன்ன தவிர யாரையுமே ரீப்ளேஸ் பண்ண முடியாதுன்னு" தான் 2 பேருமே இது பண்ணுவாங்க. அப்படியே ஹீரோயின் 2 பேருமே வந்து ஹக் பண்ணிப்பாங்க. ஹீரோயின் கிட்ட போய் ஐ லவ் யூலாம் வந்து சொல்லுவாங்க. "நான் எல்லாத்தையுமே வந்து கண்ட்ரோல் பண்ணி மறைச்சிட்டு தான் இருக்கேன். ஆனாலுமே உன்ன ஹக் பண்ணாவே போதும். நான் உன்னன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு தான் வந்து 2 பேருமே வந்து இங்க கிஸ் பண்ணிப்பாங்க. ஆனாலுமே இவங்க வந்து இவன் பார்க்கறதுக்கு வந்து ஓகே மாரி தானே இருக்கிறான். ஆனாலுமே இவன் நெனச்சா பயமா இருக்குதே! இவன் இவன் சரியாயிட்டானா இல்லையான்னு சொல்லிட்டு டாக்டர் ஒரு பக்கம் வந்து புலம்பிட்டே இருப்பாங்க. லீவ் வந்து வீட்டுக்கு போலான்ட்டு இருப்பான். ஆனாலுமே வந்து அந்த பையோட பிஏ அப்புறம் அங்க 2, 3 ஆளுங்க அவங்க எல்லாருமே வந்து சுத்தி நின்னுப்பாங்க. நின்னுட்டு தான் வந்து இவள அப்படியே வந்து ஒரு மாதிரி வந்து பார்ப்பாங்க. "நேத்து மதியானம் நீ யார்கிட்ட பேசிட்டு இருந்த?" அப்படிம்பாங்க. ஐயோ! இவன் வந்து அந்த பையோட அசிஸ்டன்ட் தானே, இவன் எதுக்கு இங்க வந்தான்? அப்படிங்கிற மாரி தான் வந்து இவ அப்படியே அவ மைண்ட் வாய்ஸ்ல வந்து பேசிட்டு இருப்பா. ஒரு ஹோஸ்ட் பேசும்ல, அது வந்து பேசிட்டு இருக்கும். "நீ வந்து இங்க இவ்ளோ பக்கத்துல போயிட்ட" அப்படின்னு சொன்னாவே வந்து, "நீ வந்து இந்த மிஷன கம்ப்ளீட் பண்ண போற" அப்படின்னு தான் அர்த்தம். அப்படிங்கிற மாரி அந்த ஹோஸ்ட்டுமே வந்து இவங்க அவகிட்ட வந்து பேசிட்டு இருக்கும். ஆனாலுமே அவன் வேற பக்கத்திலேயே வருவான். இவளுக்கு ஒரு மாதிரி வேற இருக்கும். "நீ எதுக்கு இங்க வந்த? உன்ன யாரு இங்க அனுப்பி வச்சா? எல்லாத்தையும் சொல்லு" அப்படிங்கிற மாரி வேற இவன் வேற கேட்டுட்டே இருப்பான். இவ வேற ஒரு பக்கம் வந்து, "இங்க பாரு என்னலாம் யாருமே வந்து அனுப்பி வைக்கல" அப்படின்னு சொல்லுவா. ஆனாலுமே ஹோஸ்ட் சொல்லி இப்படியே போனா தான் வந்து பையன் வந்து நீ பக்கத்துல முடியும். இல்லாட்டி உனக்கு மீட் பண்றதுக்கு சான்ஸ் கிடைக்காது அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜிய வந்து யூஸ் பண்ணிக்கோனுமே வந்து அந்த வாய்ஸ் வேற சொல்லிக்கிட்டே இருக்கும். கேட்கறதுக்கெல்லாம் என்னால சொல்ல முடியாது. நான் போறேன் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இவ வந்து போவா. ஆனாலுமே இந்த அசிஸ்டன்ட் வந்து அவள அடிச்சு வந்து மயக்கம் போட்டு தான் வந்து கடத்திட்டு அவன் வீட்டுக்கே வந்து கூட்டிட்டு போயிருவான். "இவள நாங்க கடத்திட்டோம். நீங்க வந்துருங்க" அப்படிங்கிற மாரி இவன் வந்து அவனுக்கு இன்ஃபார்ம் பண்ணிருவான். ஹீரோயின் தான் ஏதோ ஒரு பார்ட்டிக்கு போகணும்னு சொன்னாங்களா, அதனால வந்து இவன் கொண்டு போய் விடுறதுக்காக தான் வந்திருப்பா. ஹீரோயின் வந்து புதுசா பெருசா இயரிங்லாம் வந்து போட்டுட்டு இருப்பாங்க. "இங்க பாத்தியா நான் பெரிய பெரிய இயரிங் போட்டுருக்கேன். இது எனக்கு நல்லா இருக்கா?" அப்படிங்கிற மாரி வந்து கேட்பாங்க. இவன் போய் அப்படியே இயரிங் எல்லாத்தையுமே தொட்டு பார்ப்பான். ஆனாலுமே இவனுக்கு வந்து அந்த ஒரு மாதிரி இருக்கும். ஆனாலுமே இவன கண்ட்ரோல் பண்ண முடியாம தான் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு அப்படியே இது பண்ணலான்ட்டு போவான். ஆனாலுமே வந்து எதுவும் பண்ணாம நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே நிறுத்திருவான். ஃபீலிங்ஸ் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணிட்டு ஒழுங்கா இருந்தா தான் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து டெஸ்ட்ராய் ஆகாம ஒரு நல்ல ஒரு லெவலுக்கு வந்து கன்டின்யூ ஆக முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. நாளைக்கு நம்ம டேட்டிங் போலாம் அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. நம்மளுக்கு நாளைக்கு டேட்டிங் போற மாரி சொல்லிட்டு இவன் ரொம்ப எக்ஸைட்டிங்ல வந்து இவள வந்து ஹக் பண்ணிப்பா. ஹக் பண்ணிட்டு நம்ம 2 பேருமே எப்பவுமே வந்து இந்த மாரி நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு தான் வந்து இவன் ஹீரோ நெனச்சுட்டு இருப்பான். கடைசியா வந்து ஹீரோயினுமே வந்து அந்த பார்ட்டிக்கு வந்து இறங்கிடுறாங்க. இறங்குனதுக்கு அப்புறம் தான் அவரு சொல்லுவாரு, "நீ ரொம்ப ஆல்கஹால்லாம் ட்ரிங்க் பண்ணாத" அப்படின்னு சொல்லுவாங்க. "சரி நீங்களும் ரோட்ல பார்த்து போங்க" அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. "சரி பார்ட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் கால் பண்ணு. நானே வந்து உன்ன பிக் பண்ணிக்கிறேன்" அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிட்டு ஹீரோயினுமே வந்து பார்ட்டிக்குள்ள போறாங்க பாய் சொல்லிட்டு. பை வேற என்ன இப்ப டிரைவரா வேற வந்திருக்கானா, இவளுக்கு எப்படி இவன தெரியும்னு சொல்லிட்டு, இவ வேற ஒரு பக்கம் வந்து யோசிச்சுட்டு இருப்பா. இவ யாருன்னா ஹீரோயினோட கொலீக் தான். இவ ஃபேஸுமே பார்க்கறதுக்கு வந்து கொஞ்சம் நல்லா பிரைட்டா இருக்குது. ஏன்னு தெரியலையே! எப்படி இவ்ளோ எக்ஸ்ட்ராடினரி பிரைட்டா இருக்கும்? என்னன்னு கேட்கலான்னு சொல்லிட்டேன். "யார் கொண்டு வந்து உன்ன ட்ராப் பண்ணா?" அப்படிம்பாங்க. "என் பாய் ஃப்ரெண்ட் தான் வந்து கூப்ட் பண்ணிட்டான்" அப்படிங்கிற "அப்படியா நீங்க 2 பேரும் எவ்வளோ நாளா டேட் பண்றீங்கன்னு?" கேட்பாங்க. "1 மாசமா தான் டேட் பண்றோம்" அப்படிங்கிற மாரி சொல்லியிருப்பாங்க. சரின்னு சொல்லிட்டு இங்கேயுமே வந்து பார்ட்டி வந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஹீரோயின் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ண மாட்டாங்க. ஜூஸ் தான் குடிச்சிட்டு இருப்பாங்க. ஆனாலுமே அவங்க வந்து "நீங்க டீம் லீடரா இருக்கீங்க. இருந்தாலுமே என்ன எங்க கூட எல்லாம் கம்பெனி குடுக்க மாட்டீங்களா? ட்ரிங்க்ஸ் பண்ண மாட்டீங்களா?" அப்படிங்கிற மாரி அங்க இருக்கிறவங்க எல்லாம் வந்து ஆளாளுக்கு ஒவ்வொரு மாதிரி வந்து கேட்பாங்க. சரி என்ன நீங்க ப்ரமோட் பண்ணியிருக்கீங்க டீம் லீடரா, அதனால நான் உங்க கூட சேர்ந்து எல்லாத்து கூடயும் சேர்ந்து நான் ட்ரிங்க்ஸ் பண்றேன் அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. ஆனாலுமே பக்கத்துல இருக்கவரு, "நீ பண்றது கரெக்ட்டா? வேணாம்" அப்படிங்கிற மாரி சொன்னா, "இல்ல எனக்கு ஒரு பிரச்சனை இல்ல. நான் ட்ரிங்க்ஸ் பண்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இவ இங்க ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருப்பா. இவள இங்க கடத்தி கொண்டு வந்து வச்சிருப்பாங்கல்ல லீக்கு அப்பதான் வந்து லைட்டா வந்து மயக்கம் தெளியும். மயக்கம் தெளிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தா தான் தெரியும் இங்க வந்து பை உட்கார்ந்திருப்பான்.
அப்படியே அந்த டாக்டரோட அசிஸ்டன்ட்டா வந்து சேர்ந்த. என்னன்னு சொல்லு அப்படிங்கிற சொல்லி, நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு தெரியாது. என்ன எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்தீங்க? இங்க என்ன நடக்குது? எனக்கு எதுவுமே புரியல. எனக்கு யாருன்னே நீங்கலாம் தெரியாது அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. இங்க பாரு நீ எதுக்கு வந்த? அத மட்டும் சொல்லு. இந்த பிளேஸ் எந்த பிளேஸு? நீங்க யாருன்னே தெரியாதேன்னு சொல்லிட்டு தான் வந்து இவ ரொம்ப நேரம் சொல்லிட்டே இருப்பா மாறி மாறி அதுவே. ஹீரோக்கு வேற ஒரு பக்கம் வந்து அந்த கோவம் வந்தா கைய ஒரு மாதிரி பண்ணுவான்ல, அது வேற பண்ணிட்டு இருப்பா. அப்பதான் அங்க இருக்கிற அசிஸ்டன்ட்டுமே சொல்லுவான், "சும்மா நீ வந்து இங்க வந்து இந்த ஸ்டோரி சொல்ற வேலையெல்லாம் வச்சுக்காத. நீ எதுக்கு இங்க வந்த? நீ யார சொல்லி வந்த? அத மட்டும் நீ இங்க சொல்லு." அப்படிங்கிற மாரி சொல்லுவா. இவ மறுபடியுமே வந்து எனக்கெல்லாம் தெரியாது. நான் யார் சொல்லி வரல. நான் யாருக்காகவும் வரல. என்கிட்ட எந்த பிளானும் இல்லன்னு சொல்றா. இவளும் மறுபடியும் மறுபடியும் ரிப்பீட் பண்ணிட்டு இருப்பா. அப்ப எதுக்கு அன்னைக்கு ஹீரோயின் வந்த ஷாப்புக்கு நீயுமே வந்த? வந்துட்டு அவங்க ஃபோன வந்து ஸ்கேன் பண்ண வச்ச. உனக்கு உன் ஃபோன் வந்து ஸ்கேன் பண்ண முடியும். ஆனாலுமே நீ தான் வந்து ஏமாத்தியிருக்கிற. இதெல்லாம் என்ன காரணத்துக்காக பண்ணுன? அப்படிங்கிற மாரி வந்து கேட்பாங்க. ஒழுங்கா நீ சொல்லிரு. சொல்லலைன்னா நீ இங்கேருந்து போற வேலையெல்லாம் வச்சுக்காத அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. உன்ன பத்தி எல்லாமே இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டோம். கிளியரா உன்ன பத்தி எல்லாமே தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. உனக்கும் அவளுக்கும் என்ன 2 பேருக்குள்ள லவ் இருக்கும்னு நினைக்கிறியா? கண்டிப்பா அது வந்து பிரேக்கப் ஆயிரும். அவளே பிரேக்கப் ஆயிருவா பாரு அப்படிங்கிற மாரி வந்து சொல்லுவான். இவனுக்கு இருக்க ரொம்ப கோவமாகும். அவள கண்டிப்பா உங்கள ஏத்துக்க மாட்டா அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிருவான். இவனுக்கு வந்து ரொம்ப கோவம் வந்துரும். நீ என்ன இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கிற? உன்ன வந்து நான் இனிமேல் உயிரோட விட்டா தானே இப்படியெல்லாம் பண்ணுவேன். உன்ன நான் இப்ப கொலை பண்ணிடுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவ கழுத்த போட்டு ரொம்ப நெரிப்பான். அங்க இருக்கிற பக்கத்துல இருக்கிற அவனோட பிஏக்குமே வந்து ஒரு நிமிஷம் வந்து ஷாக்கா தான் இருக்கும். எப்படி என்ன பிரேக்கப் பண்றேன்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு வழியா வந்து அவனுமே வந்து கைய விட்டுருவான். அப்பதான் வந்து அவன் ஃபோன்ல வந்து ஹீரோயின் தான் வந்து கால் பண்ணுவாங்க. அவங்க வேற ஃபுல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணியிருப்பாங்களா, ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு தான் வந்து கால் பண்ணுவாங்க. ஆனாலுமே வந்து அந்த பை வந்து கால வந்து எடுக்க மாட்டான். எடுக்க மாட்டான் எவ்ளோ தைரியம் இருக்கும்? என் காலவே நீ கட் பண்ணிட்ட அப்படிங்கிற மாரி வந்து இருப்பாங்க. அப்பதான் அங்க ஒருத்தி வேலை செய்வாளா, அவ வருவா. ஓகே தானே, நீ வேற குடிச்சிருக்க. நான் வேணா உன்ன கொண்டு போய் வீட்ல விடவா? அப்படிங்கிற மாரி வந்து கேட்பாங்க. யாருமே இங்க இல்ல. நீ மட்டும் தான் இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நானே போய்ப்பேன். நீ வீட்டுக்கு ஃபர்ஸ்ட்டு போ. என் பாய் ஃப்ரெண்ட் இங்க வரேன்னு சொன்னான். அதனால அவன் என்ன கூட்டிட்டு போவான் அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. சரி அப்படியா வரேன்னா ஓகே தான். நீ இவனுக்கு கால் பண்ணு அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிட்டு அவ மறுபடியும் கால் பண்ணுவா. "நீ எங்க இருக்க? உனக்கு எவ்ளோ தைரியம் இருந்தா நான் கால் பண்ணாவே நீ கட் பண்ணி விடுவ. வரேன்னு சொன்னேல்ல, சீக்கிரம் வா" அப்படிங்கிற மாரி வந்து சொல்லுவாங்க. அப்பதான் இவங்க வந்து, "சரி, சரி நான் வந்துர்றேன். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. நான் கரெக்ட்டா அங்க வந்துர்றேன்" அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. "நீ குடிச்சிருக்கிறியா? அங்க யாராவது இருக்காங்களா?" அப்படிங்கிற மாரி வந்து கேட்பான் இவன். அவன் ஹீரோயின் வந்து, "யாரும் இல்ல. நான் மட்டும் தான் இருக்கேன்" அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. "சரி, கொஞ்ச நேரத்துல நான் வந்துர்றேன். நீ கொஞ்சம் சேஃபா இரு" அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிருமா. ஓகேன்னு சொல்லிட்டு இவளுமே வந்து சொல்லிருவா. ஆனாலுமே அங்க வேலை செய்றவன் ஒருத்தன் வந்து ஹீரோயின பார்த்துட்டு தான் வந்து சுத்தி சுத்தி பார்ப்பான். நீ எதுக்கு இங்க வந்திருக்கிற?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் குடிச்சங்காட்டி ஒரு மாரி இருப்பான். ஆனாலுமே அவன் ஹீரோயின் பக்கத்துல வந்து அந்த இயரிங்க பிடிச்சு தட்டி விட்டுட்டு ஹீரோயின் கிட்ட தப்பா நடந்துக்கிறதுக்காக தான் வந்து ட்ரை பண்ணிட்டு இருப்பா. கரெக்ட்டா அங்க வந்து ஹீரோ வந்துருவாரு. வந்ததுக்கு அப்புறமா அவன அடிச்சுட்டு ஹீரோயின புடிப்பாரு. அப்புறம் 2 பேருமே வந்து ஹக் பண்ணிப்பாங்க. ஹீரோயின் வந்து ஹக் பண்ணுனதுக்கு அப்புறம் தான் வந்து ஜஸ்ட் வந்து ஸ்மெல் பண்ணி பார்ப்பாங்க. அந்த லீ கார்ல இருந்த அதே ஸ்மெல்லா இருக்குது. அப்ப இவன் ஏதோ தப்பு பண்றான். இவன் என்கிட்ட இருந்து ஏதோ மறைக்கிறான். அவளுக்கும் இவளுக்கும் லீக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்குமா? இது எல்லாமே வந்து ஹீரோயினுக்கு வந்து எல்லாமே வந்து யோசிச்சுட்டே இருக்கு. "நீ எங்க இருந்து வந்த? என்ன பிக்கப் பண்றதுக்கு முன்னாடி?" அப்படின்னா, "நான் வீட்ல இருந்து தான் வந்தேன். எங்கேயுமே போகல." அப்படிங்கிற மாரி வந்து சொல்லுவா. ஆனாலுமே ஹீரோயின் வந்து நம்ப மாட்டாங்க. அதனால சரி லீக்கு கால் பண்ணி கேட்டான்னா, அவ எங்க இருக்கிறான்னு கேட்டோம்னா, இவனும் அவனும் ஒண்ணா தான் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடலாம்னு சொல்லிட்டு தான் வந்து கால் பண்ணுவா. கடைசியில அவளுமே வந்து கால் எடுப்பா. ஆனாலுமே வந்து 2 பேர்னால பேச முடியாது. கால் வந்து 2 பேருக்குமே போகாது. 2 பேர் பேசுறதுமே வந்து இது பண்ணாது. "உங்க ஸ்ட்ராட்டஜி வந்து பாதி வேல சக்சஸ் ஆயிட்டு இருக்குது. நீங்க இவன் மேல இன்ட்ரெஸ்ட்டா இருக்கீங்களா?" அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. ஆனாலுமே அவ ஒரு பக்கம் என்னன்னா, இப்ப இப்படியே அவன் மேல டவுட் வந்துச்சுன்னா, கண்டிப்பா வந்து 2 பேருக்குள்ள பிரேக்கப் ஆயிரும்னு தான் வந்து லீ நினைப்பா. அதெல்லாம் இல்ல. இவன் தப்பான ஆளு தான். இவன் வந்து தப்பாவ தான் என்கிட்ட வந்திருக்கான். இவன நம்ம நம்பவே கூடாது. அப்படிங்கிற மாரி தான் வந்து ஹீரோயினுமே வந்து ஃபுல்லா வந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க. இவன் ஏதோ என்கிட்ட இருந்து மறைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு, உன்ன நான் வந்து ரொம்ப ஹேட் பண்றேன். நம்ம 2 பேருமே வந்து பிரேக்கப் பண்ணிக்கலாம். இனிமேல் நீ யாரோ, நான் யாரோ நம்ம 2 பேருக்குள்ள எந்த சம்மந்தமும் இல்ல அப்படிங்கிற சொல்லி இவன் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுவான். இருந்தாலுமே வந்து இவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இருந்தாலுமே இவன் ஃபீலிங்ஸ் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணிட்டு அழுதுட்டு, சரி நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோயின விட்டுட்டு போயிருவான். ஹீரோயினுமே வீட்ல வந்து தூங்கி எந்திரிச்சுருவாங்க. தூங்கி எந்திரிச்சதுக்கு அப்புறமே வந்து ஹீரோயினாலயுமே வந்து நேத்து என்னடா இப்படியெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அவங்கனால தாங்கவே முடியாது. சரி அவன் மெசேஜாவது பண்ணியிருக்கிறானான்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. ஆனாலுமே அவன் வந்து எந்த மெசேஜும் பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்ப ஹீரோயின் ரொம்ப அழுதுட்டு இருப்பாங்க. அப்பதான் வந்து அவங்க டாக்டருக்கு தான் கால் பண்ணி சொல்லுவாங்க. 2 பேருக்கும் பிரேக்கப் ஆயிருச்சு அப்படின்னு யாரோ சொல்றாங்க. தெரியும் அப்படிங்கிற மாரி டாக்டருமே சொல்லிருவாங்க. டாக்டருமே வந்து இவன பார்க்கறதுக்காக தான் வந்து இருப்பாங்க. இவன் கண்டிஷன் வந்து ரொம்ப பேடா இருக்குது. இவன் ஃபர்ஸ்ட் ரெஸ்ட் எடுத்தா தான் ஓகேவாவான் அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. டாக்டர் வந்து அவன் பிஏ கிட்ட தான் சொல்லுவாங்க. இவன் வந்து எப்ப எந்த பெர்சனாலிட்டி இவனுக்குள்ள இருந்து வருங்கிறது நமக்கு தெரியாது. இவன் கண்டிஷன் இருக்க இருக்க வந்து ரொம்ப மோசமாயிட்டே போகுது. இருந்தாலும் நம்ம கொஞ்சம் சேஃபா இருக்கணும். எதையுமே வந்து இவன் முன்னாடி பேசினாலுமே அத கூட இவன் கேட்டுருவான். இவன் ரொம்ப எமோஷனலா ஸ்ட்ரக் ஆகி இருக்கிறான். அதனால வந்து நம்ம எதா இருந்தாலும் யோசிச்சு தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பனா நேத்து நைட் என்ன இருக்கும்? நம்ம அவள வேற கிட்னாப் பண்ணி வில்லால தானே அடைச்சு வச்சிருக்கோம்னு சொல்லிட்டு இவன் ஒரு பக்கம் வேற யோசிச்சுட்டு இருப்பா. இருந்தாலுமே இவன் வந்து நம்ம எது பேசினாலும் கொஞ்சம் சீக்கிரட்டா பிளான் பண்ணி பேசினா எல்லாத்தையுமே இவன் கேட்டு இவன் அதுக்கு தகுந்த மாதிரி கூட ரியாக்ட் பண்ணுவான். இவனோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்ன? அதனால இவனை நம்ம ஒழுங்கா தான் பார்த்துக்கணும், ரெஸ்ட் எடுக்க வைக்கணும் அப்படின்னு தான் இவங்க பேசிட்டு இருப்பாங்க. ஆனாலுமே இங்க ஹீரோயின் வந்து சாப்பாடெல்லாம் வச்சுட்டு தான் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க.
அப்பதான் யாரோ கதவு தட்டுவாங்க. யாருன்னு சொல்லிட்டு தான் வெளிய போய் பார்ப்பாங்க. அவன் தான் வந்து கேக் ஆர்டர் பண்ணியிருப்பான். ஹீரோயின் வந்து எனக்கு இந்த கேக்லாம் வேணாம்னு சொல்லுவாங்க. ஆனா டெலிவரி மேன் ஆர்டர் பண்ண கேக்க வந்து அவங்க வாங்காம ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு தான் வந்து பிஏ கிட்ட வந்து சொல்லிருவாங்க. பிஏவுக்குமே வந்து இவரு தான் வந்து கேக் ஆர்டர் பண்ணுன்னு சொல்லியிருப்பாரு போல. இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே வந்து அவரு தான் வந்து பண்ணணும்னு சொல்லியிருப்பாரு. ஆனாலுமே அவர் பிஏவுமே வந்து இப்ப என்ன பண்றது? இவன் வந்து இப்ப கண்டிஷன் ரொம்ப மோசமா இருக்கு. இது யார்கிட்டயாவது சொல்லணுமேன்னு சொல்லிட்டு அவன் யாருக்கோ கால் பண்ணி சொல்லுவான். கடைசியில ஹீரோவுமே வந்து கண்ண முழிச்சுருவாரு. அங்க தான் ஒருத்தன் வந்திருப்பான். மேபி இவங்க ரிலேட்டிவ் தான் போல. உன்கிட்ட இருந்து நான் இத வந்து எதிர்பார்க்கவே இல்ல. நீ இப்படி இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப டிசப்பாயின்ட்மென்ட்டா இருக்குது. நீயே வந்து மைண்ட் கொஞ்சம் அந்த அளவுக்கு சரியில்லாத ஆளு. நார்மல் பெர்சனே இல்ல. நீ எதுக்கு போய் லவ் எல்லாம் பண்ணிட்டு இருக்க? இதெல்லாம் உனக்கு தேவையா? அப்படிங்கிற மாரி தான் இவன் புடிச்சு திட்டி விட்டுட்டு போயிருவான். நைட் வேற யாரையோ கிட்னாப் பண்ணி வச்சிருக்கீங்கல்ல, அவள எங்க வச்சிருக்கீங்க? அப்படி பார்த்தோம்னா, இல்ல அவன வந்து அந்த வில்லால தான் வச்சிருக்கோம் அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. டாக்டர் வந்து பார்த்தாங்க. இவன் கண்டிஷன் வந்து ரொம்ப பேடா இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. சரி, இனிமேல் வந்து அந்த பொண்ணு கூட வந்து இவன் கனெக்ஷன்ல இருக்கிறத வந்து நம்ம கட் பண்ணி விட்டுறணும். இவன் ரொம்ப எமோஷனலா கனெக்ட்டா இருக்கா. அதனால இவன் ஃபோனு எல்லாத்தையுமே வந்து இனி மாத்திட்டு, இவன் அந்த பொண்ணு கூட கனெக்ட் இல்லாம இருக்கிற மாரி பண்ணணும்னு சொல்லிட்டு தான் வந்து அவன் பிளான் பண்ணியிருப்பான். இனிமே பிஏ நினைப்பான், அவங்கள மறக்க வைக்கிறதெல்லாம் அந்த அளவுக்கு ஈஸி இல்லன்னு சொல்லிட்டு தான் வந்து பிஏவுமே நினைச்சுட்டு இருப்பான். பழைய யூஸ் பண்ண சிம் கார்ட வந்து கழட்டிருவாங்க. இப்ப புது மொபைல் தான் வந்து இவர வந்து யூஸ் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஏன்னா, அவ கூட கனெக்ஷன் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான். இது எல்லாத்தையுமே வந்து இவன் ஏத்துக்குவானா? ஏத்துக்க மாட்டானா? அப்படிங்கிற மாரி தான் வந்து இவன் ஒரு கன்ஃப்யூஷன்லயே தான் வந்து இந்த அசிஸ்டன்ட் வேற இருப்பான். அசிஸ்டன்ட் கிட்ட வந்து கேக் வாங்கிட்டாளான்னு சொல்லுவாங்க. இல்ல நீங்க குடுத்த கேக்க வந்து அவங்க வாங்கல அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிருவாங்க. நெக்ஸ்ட் வந்து டாக்டருமே வந்து உள்ள வந்துருவாங்க. இங்க இப்ப இருக்கிற இதுல வந்து நீங்க மொபைல் எதுவுமே யூஸ் பண்ணிட்டு இருக்காதீங்க. அது வந்து எல்லாமே வந்து உங்கள டிஸ்டர்பன்ஸ் தான் பண்ணிட்டு இருக்கும். உங்களுக்கு ஏற்கனவே வந்து ரொம்ப பிரச்சனை இருக்கு. பேசாம நீங்க ரெஸ்ட் எடுத்தா தான் வந்து ஒழுங்கா இது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. இவனுமே வந்து யோசிச்சுட்டு, ஆமா ஏற்கனவே வந்து அவ வந்து நம்மள வெறுக்கிறா. நம்ம ஏதாவது பண்ணணும்னா அவ ரொம்ப தான் வெறுக்குவா. அதனால நம்ம கம்முனு இருக்கணும். டாக்டர் சொல்ற மாரி ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு தான் இவன் ஒரு முடிவு எடுத்திருப்பான். அசிஸ்டன்ட் கிட்ட டாக்டர் சொல்லுவாங்க, "நான் சொல்ற மாரி நடந்துக்கோ" அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிட்டு தான் வந்து எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் இந்த டாக்டர் வந்து குடுத்துட்டு போயிருவாங்க. அதுலயுமே இவன் ஹீரோ என்ன பண்ணுவான்னா, அவன் அசிஸ்டன்ட்ட வந்து கழுத்த பிடிச்சிருவான். "நீ என்ன என்ன நீயுமே வந்து எனக்கு எதிரியா தான் பண்ணிட்டு இருக்கிறியா? என்ன சொல்ற? உன்ன நான் கொலை பண்ணிருவேன்." அப்படி இப்படின்னு சொல்லுவான். "இல்ல நான் என்ன எக்ஸ்ப்ளைன் பண்றேன்னு கேளுங்க. எனக்கு ஒரே ஒரு டைம் குடுங்க. நான் நீங்க நெனைக்கிற மாரிலாம் இல்ல. நான் உங்களுக்கு தப்பாலாம் எதுவும் பண்ணல." அப்படிம்பாங்க. ஏன்னா இவன் வந்து அவன கால் பண்ணி ஒருத்தன வர சொல்ட்டான்ல. அதனால தான் இவன் வந்து இவன கொலை பண்ற அளவுக்கு இவன் போயிருக்கிறான். இவன் சொல்லுவான், "இந்த இது எல்லாத்துக்குமே காரணம் அவ தான். அவனால தான் வந்து உங்கள இது எல்லாமே பிரேக்கப் ஆயிருச்சு. அவ தான் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம்." அப்படிங்கிற மாரி சொல்லுவான். சரின்னு சொல்லிட்டு இவனுமே ஒரு வழியா வந்து கைய விட்டுருவான். கைய விட்டதுக்கு அப்புறமே ஆனாலுமே இவனுக்கு வந்து அந்த கோவம் இன்னமுமே போகாது. ரொம்ப கோவத்திலேயே தான் இந்த ஹீரோ இருப்பான். இதுவரைக்கும் சொன்னது எல்லாமே பொய் தானன்னு சொல்றாங்க அப்படிங்கிற மாரி சொல்லுவான். இவனுக்கு வந்து ரொம்ப கோவம் வந்துரும். அதனால அந்த அசிஸ்டன்ட்ட புடிச்சு தள்ளி விட்டுருவான். இவன் போய் ஃபோன்ல விழுந்தங்காட்டி ஃபோன் உடைஞ்சிரும். என்னடா இது ஃபோன்ல வந்து பக் இருக்குதே அப்படிங்கிற மாரி தான் வந்து இவன் ஒரு மாரி பார்ப்பான். இத தான் வந்து அந்த ஹீரோ வாங்கி பார்ப்பான். எப்ப இது வந்து என் ஃபோன்ல வந்து பிளேஸ் ஆச்சுன்னு சொல்லிட்டு இவன் ஒரு நிமிஷம் வந்து ஷாக்லயே இருப்பான். இந்த எப்படி இது ஃபோன்ல வந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஹீரோயின் வந்து வெளிய போயிருப்பாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ், டாக்டர் எல்லார் கூடயும் தான் டின்னர் சாப்பிடுறதுக்காக. அப்புறம் தான் வந்து அந்த லீ எங்கன்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் கிட்ட கேட்பாங்க. அவ என்னன்னு தெரியல. நல்லா தான் இருந்தா. சடனா வந்து ரிசைன் பண்றேன்னு சொல்லிட்டு போயிட்டா அப்படிங்கிற மாரி வந்து சொல்லுவாங்க. அவ எப்ப வருவா? ஏதாவது கான்டாக்ட் பண்ண முடியுமான்னா, அவ என்னன்னுலாம் தெரியல அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. இருந்தாலுமே அவ ஃப்ரெண்ட் வந்து ட்ரிங்க்ஸ் கொண்டு வந்திருப்பா. நீ ட்ரிங்க்ஸ் பண்ணுன்னு சொல்லுவா. ஆனாலுமே டாக்டர் வந்து நேத்தே அவ ட்ரிங்க்ஸ் பண்ணா. அதனால இன்னைக்குலாம் ட்ரிங்க்ஸ் வேணாம் அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. இல்ல, இல்ல எனக்கு ஒரு பிரச்சனை இல்ல. நான் குடிக்கிறேன் அப்படிங்கிற மாரி வந்து ஹீரோயின் சொல்லிட்டு தான் வந்து அவங்க பாட்டில ஓப்பன் பண்ணுவாங்க. ஓப்பன் பண்ணுனதுக்கு அப்புறம் தான் வந்து ஹீரோயினே வந்து ரொம்ப நெறைய ட்ரிங்க்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வேற அவன் வேற இல்லையா, ரொம்ப கஷ்டத்திலேயே வந்து நெறைய குடிக்க ஆரம்பிச்சுருவாங்க. இப்ப வேற இப்படி ஃபுல்லா குடிச்சிட்டு இருக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு டாக்டருக்கு வேற ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமா போயிரும். பாய் ஃப்ரெண்ட் ஏதாவது பண்ணிட்டானா? அதனால தான் வந்து நீ இப்படி ட்ரிங்க்ஸ் பண்றியா? அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. இல்ல எல்லாமே முடிஞ்சு போயிருச்சு அப்படின்னங்காட்டி, சரி முடிஞ்சு போயிருச்சுன்னா விட்டுரு. 2 பேருக்குமே நல்லது தானே அப்படின்னு சொல்லுவாங்க. சரி நான் போய் வாட்டர் பாட்டில் வாங்கி தரேன்பாங்க. இல்ல எதா இருந்தாலும் நானே வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு தட்டு தடுமாறி ஹீரோயினே போவாங்க. ஹீரோயினே போய் வாட்டர் பாட்டில் வாங்குவாங்க. வாட்டர் பாட்டில் வாங்குனதுக்கு அப்புறமா வந்து அவங்க வந்து பே பண்ணியிருப்பாங்க. அந்த பே பண்ணுன மெசேஜ் வந்து எப்பவுமே வந்து இவனுக்கு தானே போகும். அந்த மாரி இவன் வேற இங்க ஒரு மாரி நர்வஸ்ல இருப்பா. கரெக்ட்டா அந்த மெசேஜ பார்ப்பான். பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவனுக்குமே ஒரு நிமிஷம் வந்து அப்படியே சந்தோஷமாவே இருக்கும். ஹீரோயின் வந்து அப்படியே வந்து ஃபீல் பண்ணிட்டே வந்து இப்படி பிரேக்கப் ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு வந்து அப்படியே ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருப்பாங்க. வந்து என்ன பார்த்தா கூட நல்லா தான் இருக்கும். ஆனாலுமே என்ன கடைசியில நான் தானே எல்லாருமே நெனச்சு ஏமாந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ஹீரோயின் ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் வந்து அந்த லீக்கு தான் மெசேஜ் பண்ணுவா. ஏன்னா லீயும், பையும் ஒரே வீட்ல இருக்காங்களா? 2 பேரும் ஒண்ணா இருக்காங்களா? தனித்தனியா இருக்காங்களான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் வந்து லீ கிட்ட வந்து மெசேஜ் பண்ணுவா. "எங்க போயிட்ட? உனக்கு ஏதாவது காஃபி வாங்கி தரவா?" இது அதாம்பா. "இல்ல நான் வேலைய ரிசைன் பண்ணிட்டேன். எனக்கு ஒண்ணும் டைம்லாம் இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட மெசேஜ்க்குமே வந்து இவ ஃப்ரீயா இல்லாத மாரி, பிஸியா இருக்கிற மாரி தான் வந்து அவசர அவசரமா வந்து மெசேஜ் பண்ணிட்டு இருப்பா. அப்ப 2 பேரும் ஒண்ணா இல்ல. 2 பேருமே வந்து தனித்தனியா தான் இருக்காங்க. இவ ரொம்ப பிஸியா இருக்கிறா போல. அதான் இவ மெசேஜே வந்து அவசர அவசரமா பண்றா. இப்ப இவ எங்க இருக்கிறான்னு தெரியல. அப்பனா வந்து இவ அவனோட புது கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் இல்ல. நாம தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிற மாரி தான் வந்து ஹீரோயின் அப்படியே நெனச்சு ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. அவன் நம்பரவே எடுத்து பாப்பாங்க. கால் பண்ணலாமா வேணாமான்னு சொல்லி யோசிச்சுட்டே இருப்பாங்க. சரி கால் பண்ணி தான் பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் வந்து ஹீரோயினுமே வந்து கால் பண்ணுவாங்க. இவனுமே அப்படியே வந்து மொபைல எடுப்பான்.
கொஞ்ச நேரத்துக்கு வந்து அவன் வந்து அட்டெண்ட் பண்ணலாமா வேணாமான்னு அவனும் யோசிப்பான். ஹீரோயின் வந்து பேசுவாங்களா என்னன்னு சொல்லிட்டு இவங்களுமே வந்து அப்படியே யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஃபைனலா வந்து 2 பேருமே வந்து பேசினா தான் வந்து அவன் அவ கூட இருக்கிறானான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் வந்து ஹீரோயின் வந்து பேசலான்னு சொல்லிட்டு பேசுவாங்க. கரெக்ட்டா அவனுமே வந்து ஃபோன எடுத்துருவான். ஆனாலுமே அந்த டைம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஹீரோயின் வந்து கால கட் பண்ணிருவாங்க. இப்படியெல்லாம் நம்ம போய் இது பண்றது வந்து டிசிப்ளினா இருக்காது. நம்ம அம்மா வந்து நமக்கு டிசிப்ளின் தானே சொல்லிக் குடுத்தாங்க. யாரோ எப்படியோ இருக்கட்டும். நம்ம ஒழுங்கா தான் இருக்கணும். யாரோ எப்படியோ இருக்கட்டும்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து அப்படியே ஃபீல் பண்ணிட்டே வந்து அழுதுட்டே வந்து தூங்கிருவாங்க ஃபைனலா. ஹீரோயின் பக்கத்துல வந்து அவன் வந்து உட்காந்துருப்பான். இவங்க வந்து தலகாணிய கட்டி பிடிச்சிட்டு இருக்கங்காட்டி, "கை எடு" அப்படிங்கிற மாரி வந்து சொல்லுவாங்க. "நான் வரேன்" அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனாலுமே ஹீரோயின் வந்து நெனச்சுக்குவாங்க, "நீ கனவுல தான் இவன் வந்துட்டான்னு சொல்லிட்டு, நீ என்ன எவ்வளோ தெரியுமா கஷ்டப்படுத்திட்ட? உன்னால அழுது அழுது என் கண்ணே ரொம்ப வலிக்குது" அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. "சாரி" அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே சாரி கேட்பான். ஹீரோயின் வந்து கனவுல தான் வந்து ஃபீல் பண்றாங்கன்னு நெனச்சு ஃபீல் பண்ணிட்டு அப்புறம் நல்லா தான் வந்து கண்ண தொறந்து பார்த்து அப்படியே பயந்து போய் தான் உட்காருவாங்க. இவன் எப்படி பக்கத்துல வந்தான் அப்படிங்கிற மாரி நெனைப்பாங்க. ஆனாலுமே அவனுமே போய் ஹீரோயின வந்து கிஸ் பண்ணிருவான். பக்கத்துல இருக்கான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா ஹீரோயின் வந்து சொல்லுவாங்க, "உன்ன ஏன் தெரியுமா எனக்கு புடிச்சுச்சு? உனக்கு தெரியுமா?" அப்படிங்கிற மாரி கேட்பாங்க. "நம்ம ஃபர்ஸ்ட் டைம் டேட்டிங்ல மீட் பண்ணனோம் தெரியுமா? டைம் வந்து நீ எனக்கு மட்டும் தான் சொல்லிட்டு என் பக்கம் எல்லா விஷயத்துலயுமே இருக்கிறேன்னு சொன்ன பாத்தியா? அந்த ஒரு விஷயம் தான் வந்து உன்ன எனக்கு ரொம்ப புடிக்க வச்சுச்சு." அப்படிங்கிற மாரி வந்து ஹீரோயின் சொல்லுவாங்க. "உனக்கு தான் என்ன புடிக்கவே இல்லலேன்னு" சொல்லிட்டு ஹீரோயின் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி வந்து அழுக ஆரம்பிச்சுருவாங்க. "என்ன இப்படி சொல்ற? நான் வந்து உன் மேல பைத்தியம் பிடிக்கிற அளவுக்கு உன்னைய தான் எனக்கு பிடிக்கும். நீ தான் என்ன நம்பவே மாட்டேங்கிற." அப்படிங்கிற மாரி வந்து அவரும் சொல்லுவாரு. ஹீரோயின் வந்து அப்படியே ஒரு மாதிரி தான் வந்து ஷாக்லயே இருப்பாங்க. "இவ்ளோ பிடிக்குமா? அப்படின்னா வந்து என்னவே உனக்கு தரேன். என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோ." அப்படிங்கிற மாரி வந்து ஹீரோயின் சொல்லுவாங்க. அதனால இவங்க 2 பேருக்குள்ள வந்து அப்படியே ரொமான்ஸ் நடக்கும். நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆயிரும். இவன் அப்படியே எந்திரிச்சிருப்பான். ஹீரோயின் வந்து அப்பதான் எந்திரிப்பாங்க. "எந்திரிச்சிட்டியா?" அப்படிங்கிற மாரி கேட்பாங்க. ஆனாலுமே அவன் கைய பிடிச்சு ஹீரோயின் வந்து கடிச்சிருவாங்க. கடிச்சதுக்கு அப்புறமா இது உண்மையா என்னன்னு பார்க்கறதுக்காக தான் இது பண்ணேன். நீ எப்பவுமே என் கூட தான் இருக்கணும் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லுவாங்க. "நீ தான் வந்து என்னோட மூன் தெரியுமா? நான் எப்பவுமே உன் கூட தான் இருப்பேன்." அப்படிங்கிற மாரி தான் வந்து இவனுமே சொல்லுவான். என்ன யோசிப்பான்னா, சில விஷயத்த கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாவே வந்து நம்ம ரிலேஷன்ஷிப் எப்பவுமே வந்து நல்லா இருக்குங்கிற மாதிரி தான் இனிமேல் கண்ட்ரோல் பண்ணி 2 பேருமே சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு தான் வந்து இவனுமே வந்து முடிவெடுத்திருப்பான். இனிமேல் நம்ம 2 பேரும் பிரியாம ஒண்ணா சேர்ந்து இருக்கணும்னு சொல்லிட்டு தான் வந்து 2 பேருமே வந்து முடிவெடுத்திருப்பாங்க. 2 பேருமே சந்தோஷமா சேர்ந்துடுறாங்க. இதோட இந்த மூவி முடியுது. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.